வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இப்போ நம்ம ஆன்மீகம்னா என்னன்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆன்மா என்பது அழியாதது, தெய்வம். அந்த தெய்வத்தோடு நம்முடைய மனதை இணைக்கணும். இணைச்சு மனமும் தெய்வமும் ஒன்றாயிடுச்சுன்னா அந்த தெய்வத்தினுடைய அறிவெல்லாம் மனசுக்கு வந்துடும். தெய்வம் என்பது பேரறிவுன்னு பார்த்தோம். மனம் என்பது சிற்றறிவு. மனதுக்கு அறிவு குறைபாடு இருக்கும். எந்த அளவுக்கு அறிவு குறைபாடு இருக்குதோ அந்த அளவுக்கு அறியாமை இருக்கும். அறியாமையினால நம்ம செய்கிற செயல்கள் தவறாக போயிடும். அது என்ன தவறுன்னா, உடலில் நோய்கள் வரும். பொருள், நம்ம விரும்புகிற பொருளை ஈட்ட முடியாது. நாம் விரும்புகிற மக்கள் நட்பை பெற முடியாது. அப்போ பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும்? உடல் நோய் பிரச்சனை இருக்கும், பொருள் பிரச்சனை இருக்கும், மக்கள் உறவு பிரச்சனைகள் இருக்கும். இந்த 3 பிரச்சனையில் தான் இப்போ துன்பம் இருக்கு. இதுதான் முன்னாடி நிற்குது. இப்போ இதுக்காக தானே நீங்கள் கடவுளை வேண்டுறீங்க. இப்போ எல்லா மதத்துலேயும் கடவுளை வேண்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னது? யாரோ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் கடவுளை வேண்டுறோம். அவங்க வேண்டணும்னு சொன்னது ஒன்று, இன்னொன்று கடவுளை உணரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னா, கடவுளை உணர்றதுக்கு ஒரு வயசு இருக்கு. வயசும் வேணும், அதுக்கு குருவும் வேணும். ஒரு 14 வயசு ஆகணும். அப்போ தான் தெய்வத்தை சிந்தித்து தான் உணர முடியும். அப்போ சிந்திக்கிறதுக்கு அந்த மூளைத்திறன் வேணும், குருவும் வேணும். சரிங்களா? இப்போ சிந்திப்பதற்கு தியானம், தவம் பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு குரு வேணும். அந்த தெய்வம் எது என்று விளக்கி சொல்வதற்கும் குரு வேணும். அப்போ தக்க வயதையும் அடையணும், குருவும் வேணும். அதன் பிறகுதான் தெய்வத்தை உணர முடியும். உணர்ந்துட்டா நமக்கு தேவையான அறிவெல்லாம் வந்து சரிங்களா? அது 14 வயசுக்கு மேலே. இப்போ முற்காலத்தில் அந்த குரு கிடைச்சி தவமெல்லாம் செய்யணும்னா பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும், ஆணும் பெண்ணும். அதில் பெண்களுக்கு 50 வயசு வரையில் முடியவே முடியாது. ஆண்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கணுமே. அப்போ அதனால் என்ன பண்ணாங்க, ஒன்று, நீ இல்லறத்திலே ஈடுபட வேண்டாம், ஆண்கள் வாங்க, உங்களுக்கு குரு உபதேசம் பண்ணி ஆன்மீகத்தில் ஈடுபட வச்சாங்க. மற்றவங்களெல்லாம் 60 வயசுக்கு மேலே இந்த சஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் நல்லா இருந்தால், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும், பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கணும், துறவரம் இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போக தயாராக இருக்கணும். அப்போ 60ஆம் கல்யாணம் முடிஞ்சால் காட்டுக்கு போயிடணும்னு அர்த்தம். இப்போ 60ஆம் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க. ஆமாம், அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அது ஏதோ பண்ணால் நல்லதுங்க, குடும்பத்துக்கு நல்லது, ஒரு சந்தோஷம், எல்லோரும் கூடி பாடி மகிழ்ந்து ஆயுள் நீளும், இப்படி தான் இருக்குதே தவிர உண்மையான நோக்கம் அது அல்ல. 60ஆம் கல்யாணம்னா சஷ்டியப்த பூர்த்தி முடிச்சுட்டு இல்லறத்துக்கு முடிவு கட்டிட்டு துறவர வாழ்க்கையை தொடக்கம். அது அகத்தவன் செய்கிறதுக்கு காட்டுக்கு போகணும், அப்படி இருந்தது. அப்போ அதனால் முற்காலத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் அந்த இறைவனை தவம் செய்து சிந்தித்து உணர்ந்து குரு உபதேசம் பெற்று இறைவனை உணர்வது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை. ஆகையினால என்ன பண்ணாங்க, அந்த தெய்வத்தை எப்படி வேணாலும் வணங்கலாம். நீ அருவமாக வணங்கலாம், உருவமாக வணங்கலாம் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீ பஞ்சபூதங்களை வணங்கலாம். இப்போ சூரியனை வணங்கணும், அது மாதிரி எதை வேணால் சந்திரனை வணங்கலாம், பூமியை வணங்கலாம், எந்த பொருளை வேணாலும், ஒரு கல்லை வணங்கலாம், எப்படி வேணாலும் வணங்கலாம். பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி எதை வணங்கினாலும் நீ என்னையே வணங்கும். பஞ்சபூதங்கள்
பஞ்சபூதங்கள் வணக்க முறைன்னு ஒன்று வந்ததுங்க. அப்புறம் அந்த தெய்வத்துக்கு சில உருவங்கள் கொடுத்தாங்க. தெய்வம் அவதாரம் எடுத்ததாக, அவதாரம் எடுத்து மக்களுக்கு அருள் புரிந்த பாலித்ததாக. அருள்னா வேற ஒன்றும் இல்லை, அது அறிவை சொல்லியிருக்குது. அருள்னா அறிவுங்க. இப்போ சொன்ன பாருங்க, அருள் பிரசாதம்னா, பிரசாதம்னா கடவுள் கொடுத்தா பிரசாதம். கடவுள் என்ன கொடுக்கும்? அருள். அருள்னா என்னது? அறிவு. அருள் பிரசாதம்னு விபூதியை வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அது பொருள். குங்குமம் பொருள், தேங்காய் பழம் பொருள். அப்போ இது பொருள் பிரசாதம் இல்லை சொல்லணும், அருள் பிரசாதம்ங்கிறீங்க. அருள்னா அறிவு, புரியுதுங்களா? அந்த அறிவை சொல்லிச்சு பிரசாத அவதாரம் எடுத்து. நீ வாழ வேண்டிய அறிவு முறைகள், அதாவது உடல் நலம் காப்புக்கிற அறிவு, பொருள் வளத்தோடு வாழ்கிற அறிவு, நட்பு நலத்தோடு வாழ்கிற அறிவு, இந்த அறிவை சொன்னதாக புராணங்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த அவதார தெய்வங்களை மக்களை வணங்க வச்சாங்க முற்காலத்தில். அப்படி வந்தது தான் இந்து மதத்தில் நிறைய அவதார தெய்வங்கள். கிறிஸ்தவத்தில் பிதா இயேசுவாக அவதரித்தார் அவங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? இஸ்லாத்தில் அப்படி சொல்லலை, அவதாரமே இல்லை, அந்த பிதா அரூபம். அதை நம்பு. அது புரிஞ்சுக்கணும்னா தவம் செய்யணும். பிதாவை புரிஞ்சுக்கணும்னா தவம் செய்யணும். அதுவும் அந்த மதத்திலே இருக்கு, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தவம் செய்யாதவங்கெல்லாம் நீ சிந்திக்காமல் நம்பு, அவ்வளவு. அப்படி நம்பி என்ன செய்யணும்? அறநெறிகளை தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதுக்கு வணக்க முறைகள் இருந்தது. அதில் அவங்க அது என்ன ஆச்சு, கடைசியில் நீ உனக்கு என்ன வேணுமோ அதை நினச்சா தானே வரும், அது வேண்டுதல்னே ஆகிப்போச்சு. இப்போ கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறீங்க, எனக்கு உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைலாம் தீரணும்னு வேண்டுறீங்க. அது ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஒரு பாசிட்டிவ் தாட், நேர்மறை எண்ணம்னு சொன்னோம், இந்த எண்ணம். ஆனால் அதுக்கான ஒரு செயலை செய்யணுமே, அதை செஞ்சாதான் உனக்கு பலன் வரும், இல்லைன்னா வராது. இப்போ எத்தனை பேருக்கு வந்திருக்குது? மதம் சார்ந்த கோயில்களில் போய் தெய்வம் எதுன்னு தெரியாமல், உணரணுங்கிற கருத்து இல்லாமல் நீங்கள் போய் சும்மா வணங்கி கேட்டு வந்தீங்கன்னா அவரவர் முன்வினை பின்வினைக்கு ஏற்ப வாழ்க்கை வளங்கள் வருது. அதான் அறச்செயல்கள். இன்பம் வருது. இன்பத்தை எது கொடுக்குதுன்னா அறச்செயல். அறத்தான் வருவதே இன்பம், அறம் செய்ய விரும்பு, அவ்வளோ. அப்போ அறநெறி அறிவை நீ தெரிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துன்பங்கள் குறை. இந்த அறநெறி அறிவை தெய்வத்தை உணர்ந்து விட்டால் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். படித்தல், கேட்டல், சிந்தித்தல். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், அதாவது சுருதி, யுக்தி, அனுபவம்னு சொல்லுவோம். அப்போ நூல்களை படித்து மகான்களுடைய உரைகள் எல்லாம் கேட்டாலும் நாம் சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? அந்த தெய்வத்தை நினைச்சு சிந்திக்கணும். அப்போ தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை நினைத்து நம்ம சிந்திச்சோம்னு வச்சுக்கோங்க. நான் உடல்நலம் காக்க என்ன செய்யணும், பொருள் வளத்தோடு வாழ என்ன செய்யணும், நட்பு நலத்தோடு வாழ என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திச்சோம்னா இந்த அறிவு நமக்கு உள்ளுணர்வாக வந்துடும். அதான் இன்ட்யூஷன், முடிஞ்சது அறிவு. இப்படி தவம் பண்ணி சிந்திக்க தெரியாதவங்க என்ன செய்யணும்? தெய்வத்தை நம்பணும், உருவத்தை நம்பணும், கோயில்களுக்கு போகணும், மகான்கள் சொன்னதை கேட்கணும். ஏதோ ஓரளவு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தவ வலிமை இல்லையே, அதனால் செய்ய முடியாது, ஆற்றல் இருக்காது. ஏன்னா தெய்வம் என்பது பேராற்றல், அது பிரணவம், அதான் அனைத்தையும் இயக்குகிறது இல்லைங்களா? இப்போ பெரிய மகா சக்தி. அந்த தெய்வத்தோட மனதை இணைச்சி உணர்ந்து தவம் செஞ்சீங்கன்னா அந்த அறநெறிகளும் முழுமையாக விளங்கும், அறநெறியையும் கடைப்பிடிக்க முடியும். என்ன முடியாது. இப்போ ஒருத்தர் மது அருந்துறாங்க, அவர்கிட்ட கேளுங்க, இது நல்லதா கெட்டதா, உடல்நலத்துக்கு கேடுன்னு தெரியுமா? நல்லா தெரியும். இப்போ பாட்டிலில் வேற எழுதியிருக்குதே,
உடல் நலத்துக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு, நாட்டுக்கு கேடு எல்லாம் தெரியும். அப்போ விட்டுருங்க. விட முடியல. ஏன்? ஆற்றல் இல்லை. இப்போ இந்த ஆற்றலை எங்கிருந்து பெறுவது? அதுவும் இறைவனிடம் தான் பெறணும். அதான் சொன்னான், பேராற்றல் பேரறிவு. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டா தானே அந்த தெய்வத்தை நினச்சி நான் தவம் செஞ்சால் எனக்கு ஆற்றல் வரும்னு தெரிஞ்சால் தானே பண்ணுவீங்க. இதையே ஒத்துக்கலன்னு நிறையா பேர். தவம் செய்தால் எனக்கு நல்லதை செய்கிற, தவம் செய்து சிந்தித்தால் எனக்கு நல்லதும் விளங்கும், அறநெறிகளும் விளங்கும், அறநெறியை கடைப்பிடிக்கிற ஆற்றலும் தானாக வரும்னு தெரிஞ்சால் தானே தவம் பண்ணுவீங்க. இப்போ புரியுதா எதுக்கு தவம் பண்ணுறோம்னு? நிறைய பேர் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணலை. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு தவம் பண்ண யாராவது தவத்தில் உறக்கம் வருமா? ஒருவேளை இரவு உறங்கலைன்னா உறக்கம் வரும். அது தப்பு இல்லை. நல்ல தேவையான உறக்கமும் உறங்கி இருக்கிறீங்க. இப்போ தவத்துலேருந்து ஆரம்பித்த உடனே அப்படியே நல்லா உறங்கி கேட்டால் ஆழ்நிலை தவமா? நான் நிறைய பேர் ஆழ்நிலை தவம் பண்ணுறவங்கள இந்த கேமரா படம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மொபைலில். பெரும்பாலும் தலையை தொங்க போட்டு உறங்குது. ஆழ்நிலை தவம் நடத்துகிற இடத்துலலாம் இப்படி தான் நடக்குதுங்க. நிச்சயமாக கிடையாது. நானும் 37 வருஷமாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நானும் கூட தூங்குவேன் சமயத்தில். எங்கேயாவது உடம்புக்கு கொஞ்சம் தூக்கம் இல்லைன்னா எனக்கும் உறக்கம் வந்துடும். அப்போ சாமி சொல்லுவார், எதுக்கு கழுத்து வலிக்க உட்காந்துக்கிட்டு உறங்குறீங்க, படுத்து உறங்குங்க. அதான் சொல்லுவார், உறக்கம் வருதுன்னா எதுக்கு தவம் பண்ணுறீங்க, நல்லா உறங்குங்க. ஏன்னா உறக்கம் ரொம்ப அவசியம். புரியுதுங்களா? உறக்கம் இல்லைனாலே இப்போ எப்படி செல்ஃபோன் சார்ஜ் போடுறீங்கல்ல, போட்டால் தானே யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் புதுசாக செல்ஃபோன் வாங்குறீங்க பாருங்கள், அப்போ அந்த கடைக்காரர் சொல்லுவார், முதல்ல சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்க பாரு. எவ்வளோ நேரம்னு கேளுங்க, 6 மணி நேரம். ஒரு 6 hours சார்ஜ் போட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னா, நீங்கள் டெய்லி 6 hours இந்த உடல் செல்லை சார்ஜ் போடணும். இது பேட்டரி செல் சார்ஜிங், இது பாடி செல். இப்படி தெரிஞ்சால் தானே ஒழுங்காக உறங்குவீங்க. உறங்குறதே எதுக்குன்னே தெரியாமல் உறங்குறோம். நிறைய பேர் அதை உறங்குறதே எதுக்குன்னு தெரியாது. உறங்கணுங்கிற அக்கறையே கிடையாது. புரியுதா? உறக்கத்தில் எப்படி சார்ஜ் ஆகுதுங்கிறதே தெரியாது. அதனால தான் கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஆல் அவுட்டு வச்சுக்கிட்டு உறங்குறீங்க. அதுக்கு ஆல் அவுட்டுன்னு வேற போட்டுருக்குது. கதவும் ஜன்னலையும் சாத்திக்கிட்டா எப்படி சார்ஜ் ஏறும்? பிராணவாயு உள்ள வருமா? பிராணவாயுல தானே சார்ஜ் ஆகுது. இது கூட தெரியலையே. அப்போ எதுக்கு நிறைய பேருக்கு உறங்குறதே எதுக்குன்னு தெரியாது. அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க. தவம் செய்கிறதுக்கு முன்னாடி தவம் எதுக்கு செய்கிறோம்னு தெரியும். தவம்னா என்ன தெரியுமா? தெய்வ நிலையை நினைத்தல். அவ்வளவு. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறி விடுவார். அப்போ நீ தெய்வம் ஆயிட்டா, தெய்வங்கிறது பேரறிவு, பேராற்றல். அப்போ உனக்கு என்ன வந்துடும்? அவ்வளவுதான். ஒரு ஏற்கனவே சிலர் லேட்டாக வந்திருக்கிறீங்க. ஒரு பெண் பணக்காரி ஆகணும்னா என்ன செய்யணும்? பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. இவங்க வீட்டில் ஆடி கார் இல்லை, ஆடி கார் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஏதோ தற்செயலாகவும் நடந்திருக்கலாம், விரும்பி கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஒரு செகண்டில் ஆடி கார் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அப்படி தானே? இதுதான் யோகம், யோகா. பெங்களூர்ல பெண்ணுக்கு இல்லை, ஆணுக்கு தான் இருக்கு. இங்கே ஆணுக்கு தான் இருக்குது. சரி, அப்போ அதான் அப்படியாவது பரவாயில்ல. எனக்கு கூட யோகம் வந்தது. நீங்கள் எங்கள் வீட்டில் கார் இல்லை, கல்யாணம் பண்ண நாள்லேருந்து 3 மாதம் நான் காரில் தான் போனேன். ஏன்னா கார் இருக்கிற வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் வரலையே. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால பெட்ரோல் போட முடியல. காரை திருப்பி கொடுத்துட்டேன். பெட்ரோலோட கொடுப்பீங்கன்னா கொடுங்க. சரி, ஏதோ கொஞ்ச நாளைக்கு காரில் போயிட்டு வந்தோம். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இப்போ கார்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ ஒன்றும் இப்போ நானே தான் பெட்ரோல் போடுறேன். இப்போ யோகம், பெரிய யோகம் வந்துருச்சு.
அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ தவம் செய்கிறது எதுக்கு? ரொம்ப சிம்பிளுங்க. தெய்வ நிலையோட மனதை ஆலயம், ஆன்மாவில் மனதை லயம், அதான் ஆன்மீகம். ஆன்மா, ஆன்மா என்பது அழியாத பொருள், அது தெய்வம், மெய்ப்பொருள். அப்போ எது தெய்வம்னு தெரியணும்ல, அப்போதானே நினைப்பீங்க. சொல்லுங்க, அழியாத பொருள் எது? இருள் தான், சுத்த வெளி தான், அதுதான் காந்த ஆற்றல், பிரணவம், அறிவு. அப்போ இருள் தான் தெய்வம், இருட்டு தான் தெய்வம், கருப்பு தான் தெய்வம். கிருஷ்ணம் சாமியை கும்பிடுறவங்களுக்கு கூட, கிருஷ்ணா கான்சியஸ்ன்னு சொல்றவங்களுக்கு கூட கிருஷ்ணன் தான் தெய்வம்னு ஒத்துக்கல இல்லைங்களா? இதை ஒத்துக்காம நீங்க தவம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை விட இணையும் நினைக்கிறீங்களா? நீங்க தான் ஏத்துக்கலையே. இப்போ ஏன் நிறைய பேருக்கு இன்னும் ஞானம் வரல தெரியுமா? இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு 37 வருஷம் ஆச்சு, எனக்கே ரொம்ப லேட்டாக தான் ஞானம் வந்தது. அது அம்மாவுக்கு தெரியும். விஜயா மேடம் சாமிஜி இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு எனக்கு பின்னால் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, இந்த ஞானத்தை மனித குலத்துக்கு கொடுக்கணும்னு. அதுதான் கடைசி சந்திப்பு. நானும் மகரிஷியும், அப்போ அம்மா இருந்தாங்க கூட, இன்னொருத்தர் இருந்தாங்களா, அவங்க பேர் என்னமா, இந்த சுற்று முடி இருக்குமே, இல்லை அங்கே இன்னொரு அவங்க என்னைய பெருமாள் 3 பேர் இருந்தாங்க. அப்போ எனக்கு அதிர்ச்சி, எனக்கே ஞானம் வரலையே, நான் எங்கடா ஞானத்தை கொடுக்குறதுன்னு. எனக்கு அப்போ ஞானம் வரல. 27/1/2008 மகிழ்ச்சி மறைஞ்ச பிறகு. இங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அதுக்கு முன்னாலே ஞானம் வந்துருச்சுன்னு. பழைய பேச்செல்லாம் கேட்டுட்டு பேசினேன். எனக்கு அந்த ஞானம் வரலன்னு எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அப்போ எனக்கு ஆணவமெல்லாம் இருந்தது, ஈகோ இருந்தது, மாயை இருந்தது, ஆசை இருந்தது. நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கலை அப்போல்லாம். இப்போ அப்படி இல்லை, நினைக்கிறது எல்லாம் நடக்கும். ஆணவமும் இல்லை, அன்பு மலர்ந்துருச்சு வச்சுங்களா, மன்னிக்கிற பண்பு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, மாயை எல்லாம் போச்சு. இப்போ தான் எனக்கு எனக்கு திருப்தியாக இருக்கிறேன். இப்போ தான் எனக்கு தைரியம் வந்திருக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு. புரியுதுங்களா? அப்போ ஞானம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இறை உணர்வு, இறைநிலையை உணரணும். அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன். அப்போ எதை நினைக்கணும், அப்போ தெய்வம் அதுன்னு நீ முதல்ல விளங்கிக்கணும். இதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, விளக்க ஞானம் இல்லாமல் அனுபவ ஞானம் வராது. இப்போ நம்ம இங்கே மனவளக்கலையில் வந்தவங்களுக்கெல்லாம் இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம்னு சொல்கிறோமா? சிலர் நீங்கள் இப்படி சொல்கிறதுனால தான் வந்தவன் ஓடிடுறான். உடனே ஓடி இருக்கிறவனா அதை புரிஞ்சுக்க. அப்போ நமக்கு என்ன ஆள் சேர்க்குறோமா, கூட்டம் சேர்க்குறோமா? வசூலுக்காக மண்டை நடத்திட்டு இருக்கிறோம். தெய்வம் இதுன்னு தான் சொல்லி ஆகணும். அதானே ஆன்மீக அறிவு. மகிழ்ச்சி அதானே சொன்னாங்க, மனிதனுக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள், ஆன்மாவை பற்றிய அறிவை கொடுங்கள். அப்போ ஆன்மாவை பற்றிய அறிவை சொல்லாமல் நீ எங்கே வேணாலும் போ, இந்த எல்லா சாமியும் ஒன்று தான். இப்போ அப்புறம் எல்லா சாமியும் ஒன்றுன்னு எங்கே எப்படி வருவான்? சனி பிரதோஷத்துக்கு சிவன் கோயில் எல்லாம் போய் உட்கார்ந்துருப்பான், இங்கே எப்படி வருவான்? புரியுதா? முதல்ல விளக்க ஞானம். இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் விளக்கத்தில் கூட இதுதான் தெய்வம், தெய்வம் ஒன்று தானே. சுத்த வெளிய தெய்வமா, அறிவை தெய்வமா, காந்தத்தை தெய்வமா, இருள தெய்வமா நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா வேற இன்னொன்று தெய்வம்னு நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. அப்போ அதை வணங்குவீங்களா? சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிறீங்கன்னா அது இந்த தெய்வம் எதுன்னு தெரியாதவங்க சூரியனையும் தெய்வமாக வணங்குறாங்க. அது பக்தி, அது அவங்களுக்கு தேவைதான். உங்களுக்கு தேவையா? இப்போ நீங்கள் கணவன் மனைவி இருக்கிறீங்க, உங்களுக்கு கேள்வி கேட்க யாருமே இல்லை. பொங்கல் வேணும்னா பொங்கல் வச்சு சாப்பிடுங்க, கரும்பு வேணும்னா வாங்கி தின்னுங்க.
நீங்கள் போய் பகவானுக்கு படைப்பீங்களா? இல்லை மாமியார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நிலையை, அப்போ அவங்களுக்காக கும்பிடுங்க, அவங்களுக்காக செய்யுங்க, அவங்களுக்காக கற்பூரம் காமிங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சி காப்பீங்க? சுத்த வெளி தெய்வம், மாமியாருக்கு சுத்த வெளி தெய்வங்கிற அறிவு வரட்டும், அறிவு வரட்டும், அறிவு வரட்டும். மனசுக்குள்ளே அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் நான் மனவளக்கலைக்கு வந்த பிறகு என்னுடைய துணைவியார் நான் மன்றத்துக்கு போகணுமே, அவங்க கோயிலுக்கு போகணும்பாங்க. என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமியை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வாரத்தில் 3 நாள் போயிடும். நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் சொல்ல மாட்டேன். என் பாட்டில் வாமா, நான் அன்றைக்கி மன்றத்துக்கு போகலை, கூட்டிகிட்டு போவேன், கோயிலில் கொண்டு விட்டுருவேன், நீ நல்லா கும்பிடு, எல்லாம் நான் எப்படி கும்பிடுவேன்? இவளுக்கு சுத்த வெளி என்பது அறிவு வரட்டும், சுத்த வெளி என்பது தான் தெய்வம் என்ற அறிவு வரட்டும், வாழ்க வளமுடன். யாரை கும்பிடுவேன்? நான் அவளை தான் கும்பிடுவேன். ஒரு நாள் திடீர்னுட்டு நாங்கள் தீட்சை எடுத்துக்கிறோம் வந்துட்டோம். புரியுதா? அதான் கேட்டேன், என்ன திடீர்னு முடிவுக்கு வந்துட்டீங்க? என்ன நண்பர்களோட சேர்த்து மகரிஷி கனவுல வந்தார். புரியுதா? நான் மகரிஷி சொல்லுவாங்க, என்ன ஒருத்தர் கனவுல பார்த்துட்டா அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும். அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அது அறியாமல் இருக்கிற மக்கள் அங்கே போகிறாங்க, போட்டோம். இது ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் 2 இருக்குல்ல. ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க. ஸ்கூலில் படித்தா தானே காலேஜுக்கு போகலாம். இது என்னடான்னா வாழ்நாள் முழுக்க ஸ்கூல்லே கிடக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 12th ஃபெயிலுன்னு அர்த்தம். நீ ஒழுங்காக படிக்கல. அதான் நான் சொல்கிறேன். அதுவும் 14 வயசுக்கு மேலே ஸ்கூலில், இந்த ஸ்கூலில் அந்த ஒரு வயசு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே அங்கே படித்தா என்ன அர்த்தம்? அது மாதிரி 14 வயசுக்கு மேலேயும் தெய்வம் எதுன்னு தெரியாமல் பக்திங்கிற பெயரில் எதையோ தெய்வம்னு நீங்கள் வணங்குனா அது உங்கள் அறிவுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். உங்களுக்கு இறை ஞானமே வராது. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கவே இல்லையே. இதைத்தான் மகரிஷி சொல்கிறாரு, ஒரு பொருளை தேடுற, அந்த பொருள் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நீ எப்படி தேடி கண்டுபிடிப்ப? திருப்பதியில் போய் ஒரு ஆளை காணோம், அடையாளம் என்னன்னு கேட்டால் மொட்டை அடிச்சிருப்பாங்க. எப்படி தேடுவீங்க? ஒரு காட்டில் ஒரு மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, அதில் எனக்கு அனுபவமே வந்தது. மவுஸ் டீர்னு ஒரு விலங்கு இருக்குது, எலிமான் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் பார்த்த பிறகு தானே எனக்கு தெரியுது தான் எலிமான்னுட்டு. அதை ஒருத்தர் சொல்கிறார், இது அவர் பார்த்தவர் சொல்கிறார், அவர் கூட பார்த்தது இல்லையா, படத்தில் தான் பார்த்தாராம். அவர் தான் இதாங்க எலிமான்னு காமிச்சார் காட்டுக்குள்ளே. ராத்திரி 1 மணிக்கு பாவநாசம் காட்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இது சிங்கப்பூர் ஜூவில் நிறைய இருக்குது எலிமான். எங்க அப்போ ஒருத்தருக்கு பார்த்தவராது சொல்லணும்ல. நமக்கு ஒருத்தர் தேடி போகிறோம்னா அப்படி ஃபோட்டோ பண்ணணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர்லையாவது கொஞ்சம் ஓரளவு வரைஞ்சி கொடுக்கணும். ஒன்றுமே தெரியாது, கடவுள் எதுன்னு தெரியாமல் கடவுளை பார்க்க போகிறோன்னா எப்படி பார்ப்பீங்க? யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம்னா என்ன? இலங்கையில் இப்படி தான் ஒரு 100 ஐயப்ப சாமிகள் இப்போ எல்லாருமே மன்றத்தில் சேர்ந்துருப்பாங்க. 100 பேரை கூப்பிட்டு வச்சு பேசினேன். 50 பேரை நான் போய் பேசினேன். அப்புறம் அவங்க ஒரு பஸ் வச்சுக்கிட்டே வந்துட்டாங்க என் பேச்சை கேட்குறதுக்கு. கடைசியில் என்ன முடிவோட போகிறீங்க சொல்லுங்கன்னு கேட்டேன். மலைக்கு போயிட்டு வந்து நாங்கள் தீட்சை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டார் அந்த குருசாமி. இல்லைன்னா என் பேச்சை கேட்க வரப்படாதுன்ட்டு, சும்மா வீணாக பஸ் செலவு பண்ணிட்டு வராது. இப்படியே பேசுங்க. அவங்கள்ட்ட கேட்டது தான், அவங்களுக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துட்டேன், சிடி இருக்குது. புரியுதுங்களா? யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம்னா என்ன? மோட்சம்னா எல்லாரும் செத்து போனால் கிடைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். செத்த பிறகு எங்கே போவாங்க? அப்போ சாமிக்கு அங்கே போகிறது எதுக்கு? சாவறதுக்கா போகிற? புரியல. மோட்சம்னா மன நிறைவு, அமைதி.
அனுபவித்தது போதும், வாழ்ந்தது போதும். உலக இன்பங்களை அனுபவித்து மன நிறைவு பெறணும். ஆசையற்ற நிலை. அதனாலதான் சாகும்போது கேட்குறாங்க, ஏதாவது ஆசை இருக்கான்னு. ஏதாவது ஆசை இருக்கான்னு ஏன் கேட்குறாங்க? புரியுது இல்லை இப்போ? அப்போ தெய்வம் எதுன்னு தெரியாம நீங்க தெய்வத்தோடு மனசை இணைக்க முடியாது. அந்த தெய்வம் எதுன்னு இப்போ மகரிஷி சொல்றாங்க, எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னதுங்க? சுத்த வெளி, வெட்ட வெளி. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராட்சி. அணுக்கள் கூடிதான் பஞ்சபூதங்கள் இல்லையா? அதுதான் பிரபஞ்சம். அப்ப இதுக்கெல்லாம் மூலம் எது? சுத்த வெளி தானே, இருள் தானே. இருள் தானே இருக்கு. இருளை தவிர மீதி என்ன இருக்குதுங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண். அப்புறம் என்ன இருக்குது? இருள். அப்ப எது தெய்வம்? இருள் தான் தெய்வம். இருள் ஒன்னா பலவா? ஒன்று. இருள் எவ்வளவு பெருசு தெரியாது. உருவம் உண்டா? இல்லை. இருள் தான் சர்வ வல்லமை பொருந்தியது. அதுல தான் பூமி இருக்குது. அது விட்டு அது ஒரு பிரணவ சக்தி. அதிர்ந்துகிட்டே தான் பிரணவம். அதிர்வு, நுண் அதிர்வு, அதான் பிரணவம். காந்தம் ரெண்டு, இச்சாசக்தி, கிரியாசக்தி. அப்ப அதான தெய்வம். இருள் தானே தெய்வம். அதான் பேராற்றல், அதுதான் பேரறிவு. அதுக்கு தான் அறிவே இருக்கு. ஆற்றலும் இருக்குது, அறிவும் இருக்குது. இதை ஏத்துக்காம நீங்க தவம் செஞ்சீங்கன்னா மன அதோடு ஒன்றுமா? அதனால தான் மகரிஷி உள்ள வந்த உடனே முதல் பாடல் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. என்ன அர்த்தம்? இதுதான் தெய்வம்னு முதல் நாளே சொல்லியாச்சு. இதை நீங்க ஏத்துக்கலன்னா சும்மா வீணா மன்றத்துக்கு வந்து அலைஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏதோ வந்தீங்கன்னா உடல் பயிற்சி, காயகல்பம், தவம் ஏதாவது சொல்லி கொடுப்போம். நீங்கள் ஏதாவது செய்யலாம். முன்னாலே விட கொஞ்சம் பெட்டராக தெரியும். குழந்தை இல்லாமலும் குழந்தை பிறக்கும். இடுப்பு வலி, முதுகு வலியெல்லாம் கொஞ்சம் நல்லா போனாலும் போகும். கொஞ்சம் பணக்காரர் ஆவீங்க. கொஞ்சம் ஹார்மோனியஸாக இருக்கும். நிலைக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்து டிக்கெட் வாங்கினாலும் வாங்கிடுவீங்க. அப்புறம் பேராசிரியர் மருத்துவமனையில் அனுமதின்னு வரும். புரியுதா? பெரிய பொருள் நட்டம். அப்புறம் ஆண்டவன் என்ன விட்டுட்டான், ஆண்டவன் விட்டுட்டான்னு இப்போ கை விட்டான்னு சொன்னால் பரவாயில்ல. நிறைய பேர் சாமியை நம்பியிருந்தேன், மகரிஷி கை விட்டுட்டார். ஆமாம், மகரிஷியை நம்பணுமுங்க, இன்னும் கை விட்டுட்டாரு, எனக்கு இன்னும் அருள் கிடைக்கல. நிறைய பேர் சாமி என்ன வணங்காத என்ன இங்கே வந்து ஆத்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. மகரிஷி என்ன வணங்குன்னு சொன்னாரா? அப்போ நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல. நம்ம ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் தெய்வம், அறிவு, சுத்தவெளி அப்படின்னு புரிஞ்சிக்காம நீங்கள் இங்கே இருக்க பயிற்சிகள்லாம் செய்யுங்க. முன்னேற்றங்கள் வரும். அது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வரும். அதுவும் நிலைக்கும்னு சொல்ல முடியாது. மீண்டும் பழைய நிலைக்கு, மோசமான நிலைக்கு கூட போகும். நிலைக்காது. அதைத்தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். அதனால் முதல்ல இப்போ நீங்கள் தெய்வம் சுத்த வெளின்னு ஏற்றுக்காமல் கூட தவம் பண்ணலாம். கொஞ்சம் ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் ஒரு அளவுக்கு மேலே பெருகுன்னு சொல்ல முடியாது, நிலைக்கும்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ தவம் செய்கிறது எதுக்குன்னா, முதல்ல சிந்தனை திறன் ஒன்று. எதை பற்றி சிந்திக்கிறதுக்கு? தெய்வம் எதுன்னு சிந்திக்கிறது. அப்போ நீங்கள் தவம் பாருங்க, ஆகினை, துரியம், துரியாதீதம். எதை கவனிக்கிறீங்க? காந்தம், விண், வெளி, அவ்வளவுதான். இந்த பேரியக்க மண்டலம் விண்ணை தான் கவனிக்கிறீங்க. துரியத்துலேயும் பேரியக்க மண்டலத்திலையும் எதை கவனிக்கிறீங்க? விண்ணை தான் கவனிக்கிறீங்க. ஆகினையில் எதை கவனிக்கிறீங்க? காந்தம். சுத்த வெளியில் எதை கவனிக்கிறீங்க? இருள். அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. 3 மறைபொருள். இப்போ ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, முடிஞ்சு போச்சு. வேற என்ன தவம் வேணும் உங்களுக்கு? அதனால தான் ஆகினை, துரியம், துரியாயுதம் கொடுத்த உடனே முடிஞ்சு போச்சு. குருதட்சணை கொடு, அருள் செல்வர் போ.
இதுக்கு மேலான தவம் கிடையாது. புரியுதா? அதை செஞ்சீங்கன்னா மன அலை குறையும். மன அலை குறைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன கூடிரும்? சிந்தனை திறன். இங்கே சுத்தவெளி தெய்வம்னு சொல்கிறத ஏற்றுக்குவீங்க. அப்போ நீங்கள் சுத்தவெளி தெய்வங்கிறது சிந்திக்கவே இல்லைன்னா இங்கே தவம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அப்போது இறைவனை பற்றிய ஒரு ஞானம் வரும். அடுத்தது என்ன வரும் தெரியுங்களா? மன கட்டுப்பாடு வரும். மனதை கட்டுப்படுத்துறது. மனதை கட்டுப்படுத்துறதுனால உணர்ச்சி வயப்பட மாட்டீங்க. இப்போ டென்ஷன் சொல்கிறீங்கல்ல, பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, இது போன்ற தீய உணர்வுகள் வராது. அது வரும்போது இந்த மன அலை எழுத்திருக்காது. சினம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். உடனே உங்கள் மனம் என்ன பண்ணும்? அப்படியே அமைதியாகும். மன அலை தானாக குறையும். அப்போ தவம் பண்ணுறது எதுக்குன்னா உணர்ச்சி வயப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த தவ பயிற்சி உதவும். டக்குன்னு அது வந்தோடனே அப்படியே அமைதி. இந்த சில பொருள் பதநீர் பொங்குது அல்லது பால் காய்க்கிறீங்க, பால் பொங்குது, ஸ்டவ் அணைச்ச உடனே என்ன ஆகிடும்? அவ்வளோதான். அதே மாதிரி புரியுதுங்களா? வேற ஒன்றும் வேண்டாம். ஆக்சிலேட்டரை விட்டு காலை எடுத்துருங்க, ஸ்பீட் டவுன். எனக்கு தெரிஞ்சது அதுதான். வண்டி வேகமாக போயிட்டு இருக்கு, வேகத்தை குறைக்கணும், என்ன செய்யணும்? காலை எடுத்துரு, உடனே குறைஞ்சிருமே. அது மாதிரி நம் மன அலையை நம்ம விருப்பம் போல அவ்வப்பொழுது குறைச்சி பழகுனீங்கன்னா மனக்கட்டுப்பாடு வந்துடும். அப்போ தான் ஜீவகாந்த விரயமாகாது. சேமித்தது செலவாகும், விரயமாகாது. செலவு வேற, விரயம் வேற. புரியுதுங்களா? வீணாக போயிடும். இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜீவகாந்தத்தை செலவு பண்ணலாம். புரியுதுங்களா? அது வீணாக விரயமாக முடியாது. மோட்டார் சைக்கிள் வாகனம் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போனீங்கன்னா விரயம் இல்லை. அது 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் போகும். அதுக்கு மேலே வேகமாக போனால் விரயமெல்லாம் போகுது. இதுதான் விரயம். புரியுதா? அப்போ அந்த மன அலையை நம்ம விருப்பம் போல குறைச்சி பழகணும். அதுக்கு தான் என்னதுங்க? தவம். அப்போ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு விரயமாகாமல் இருந்தால் ஜீவகாந்தம் நம்ம உடம்புல எப்படி இருக்குமுங்க? போதிய அழுத்தத்தோடு இருக்கும். அப்போது எல்லா சுரப்பிகளும் உறுப்புகளும் வேலை செய்யும். அப்போ என்ன அர்த்தம்? சாப்பிட்ட சாப்பாடு சத்துக்கள் பிரித்து எடுக்கும், கழிவுகளை வெளியேற்றும், நோய் இல்லை. இப்போ புரியுதா? தவம் பண்ணுறவங்களுக்கு ஏன் நோய் வர்றதில்ல? நோய் வந்தால் கூட ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை முன்ன பின்ன வருது, தானா போயிடுதில்ல. எப்படி? நல்லா தூங்குனாலே நோய் குணமாகி போயிடும். ஏன்னா தூங்குறதே தவம் தான். சிவகாந்த செலவு குறைஞ்சி போச்சு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருங்க, டென்ஷன் ஆகாமல் அமைதியாக, நோய்க்கு தானாக குணமாக. இப்போ புரியுதா? அப்போது தவம் செஞ்சால் உடல் நலத்தோடு வாழலாம். புரியுதா? தவம் செய்தால் மனதை கட்டுப்படுத்தலாம், தீய செயல்களை செய்யாதிருக்க முடியும். இப்போ ஒரு காலத்தில் என்கிட்ட உடலை கெடுக்கிற கெட்ட பழக்கமெல்லாம் இருந்தது. இப்போது முன்னால் நம்ம கண் முன்னால் ஒருத்தர் அதே பழக்கம் இருந்தோன்னு அதை பார்த்த உடனே நமக்கு ஆசை வந்துடும். இப்போ நம்ம கண் முன்னால் ஒருத்தர் அதே கெட்ட பழக்கத்தை பண்ணுறாங்க, நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, நாமளும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம், ஒரு நாளைக்கு அவனுக்கும் புத்தி வர்ற அன்னைக்கு வரட்டும், வாழ்க வளமுடனே வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் இருக்கிறோம். புரியுதா? அது மாதிரி நமக்கு மன கட்டுப்பாடு வந்துடும். அப்போது உணர்ச்சி வசப்படாமல் இருந்தோம்னா மக்களுடைய நட்பு தானாக வரும். புரியுதுங்களா? இப்போ தவம் செய்கிறவங்க தான் எல்லார்கிட்டையுமே அன்பாக இருக்கும், உணர்ச்சி வசப்படாமல், கோவப்படாமல். அப்போ தான் அந்த அன்பு வரும். புரியுதா? அடுத்தது இறைவனை பற்றிய அறிவு வரும். அப்புறம் என்ன வரும் தெரியுமா? நீங்கள் எண்ணத்திற்கு வலிமை வரும். ஆல்ஃபா தவம் பண்ண ஆரம்பித்தாலே கொஞ்சம் எண்ணத்துக்கு வலிமை வந்துடும். நீங்கள் நினைக்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். தீட்டாவில் இன்னும் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் முழுசும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆல்ஃபா தீட்டாவில் சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காது.
டெல்டா போயிட்டீங்கன்னா அங்கே போய் சமாதிய நிலை வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இனி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும், சந்தேகமே வேண்டாம். புரியுதுங்களா? டேட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். ட்ரெயினில் பார்த்தா ஒன்று ட்ரெயின்லையும் டிக்கெட்டு இல்லை. பஸ்ஸில் வர்றதும் அப்போ இப்போது பஸ்ஸில் வர்றதும் எனக்கு அவ்வளோ ஒவ்வாமை, கொஞ்சம் கஷ்டம். வயசுக்கு தந்தாப்புல கொஞ்சம் பார்க்கணும் இல்லை, எல்லா இடத்துக்கும் போகணுமே. இல்லை சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டா யாருக்கு நட்டம்? சமுதாயத்துக்கு நட்டம். எனக்கு ஒன்றும் நட்டம் இல்லை, நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன். உடனே என்னோடய நண்பருக்கு அப்போ எங்கேயோ இருக்கிறேன், அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பாருங்கள், நெட்டில் பாருங்கள், எனக்கு டிக்கெட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், யாராவது கேன்சல் இன்சல் பண்ணியிருப்பான்னு. அவர் தான் பார்த்துட்டு யஸ்வந்த்பூர்லேருந்து ட்ரெயின் இருக்குது, அது பெங்களூர் தானேன்னார். எனக்கு தெரியாதுன்னு. அடா பெங்களூர் தான், அங்கே உங்களுக்கு டிக்கெட் அதுவும் 2 டிக்கெட் தான் இருந்துருக்கு லாஸ்ட், அப் அண்ட் டவுன் 2மே. அங்கேருந்து தான் போகிறேன் இப்போது, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். கஷ்டம், வந்துடுவேன். புரியுதா உங்களுக்கு? என்ன நினைக்கிறோமோ நடக்கும், நினைப்பது நடக்கும். புரியுதா? மதுரை சொல்கிறாங்கல்ல, நினைப்பது நடக்கும். எது நடக்குமோ அதைத்தான் நீ நடக்கும். இது நடக்க தேவையானது தானே, நடக்கக்கூடியது தானே, நடக்காதா? அப்போ நினைப்பதெல்லாம் நடந்துச்சுன்னா கவலை என்ன வேணும்? எனக்கு உடல் நலம் வேணும்னு நினைக்கிறேன், நல்ல பொருள் வளம் வேணும்னு நினைக்கிறேன், நட்பு நலம் வேணும்னு நினைக்கிறேன், எல்லாம் வருமே. அப்புறம் என்ன கவலை? புரியுதா? அப்போ நினைப்பது எல்லாமே நடக்கணும்னா அந்த தெய்வத்தோட மனதை நினைச்சிடணும். இதுக்கு தாங்க தவம். புரியுதா? இதில் ஆக்கினை துரியம் துரியாதீதம் இது போதும். ஆனால் கீழே பண்ணுறோம் பாருங்க தவம். இது எதுக்குன்னா, இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா, பஞ்சபூதங்கள் சேர்ந்தது தான் நம்ம உடல். இந்த பஞ்சபூத காந்த சக்தி இருக்கு இல்லையா, பஞ்சபூத சக்தி அது காந்த சக்தி. மண்காந்தம், நீர்காந்தம், நிலகாந்தம், மண்காந்தம், நீர்காந்தம், நெருப்பு காந்தம், காற்று காந்தம், விண்காந்தம். இந்த 5க்கும் சக்கரங்கள் இருக்கு. மண்காந்தம், நீர்காந்தம், நெருப்பு காந்தம், காற்று காந்தம், விண்ணு காந்தம். இவ்வளவு தானுங்க இந்த சக்கரம். இதில் தவம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ளே இந்த 5 காந்தம் இருக்கு, 5ம் கரையுது. அதோட இப்போ மண் காந்தம் மூலாதாரத்தில் தவம் பண்ணும்போது இந்த பூமியில் மண் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து வர்ற காந்த சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே உள்ளே இழுக்கும். அதுக்கு தான் தவம். பஞ்சபூதங்களின் மீது தவம் செய்து நீங்கள் சாப்பிடாமலே வாழலாம், எல்லா சக்தியும் வந்து. புரியுதா? இந்த பஞ்சபூத சக்தியை சூரியனிலிருந்து பெற முடியும். ஏன்னா இந்த பூமி எங்கேருந்து வந்தது? அதனால தான் சூரியனை மட்டுமே வணங்கி சாப்பிடாம இருக்கிறான். புரியுதா? இப்போ சூரியகாந்த சக்தி யோகிகள் அதுக்கு வந்தது தான் தை 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டும். அன்னைக்கு கூட நிறைய பேர் சூரியனை எட்டி கூட பார்க்கல. அன்னைக்கு மாதிரி நீ டெய்லி பார்க்கணும். அட டெய்லி கொஞ்ச நேரம், ஒரு 2 ஃபியூ செகண்ட்ஸ் அதை நினைக்கவாது செய்ய. நீ பார்க்காட்டி பரவாயில்ல. அதுதானே மகரிஷி பஞ்சபூத நவகிரக தவம் வச்சாங்க. டெய்லி நான் டெய்லி பண்ணுறேன். பஞ்சபூதம் ராத்திரி நவகிரக தவம் பண்ணலாமான்னா சூரியன் மேலே இருக்குமான்னு கேட்குறான். அது எங்கே இருந்தா உனக்கு என்ன? நேர மேலே போங்க. சந்திரன் சூரியன் சாயங்காலம் 6 மணிக்கு துரியாயுதம் நடத்தினா மேலே சூரியன் இல்லையாங்க. அட சூரியனை நினைக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. எது நினைக்கிறாயோ அதோடு உன் மனம் அங்கிருந்து காந்த அலை வருது. உன்னுடைய மனமும் காந்த அலை, காந்தமும் காந்தமும் கலந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து போனால திரும்ப வரும், அங்கே இருக்கிற சக்தியை இழுத்துக்கிட்டு வந்துடும். இவ்வளவுதானே. என்னங்க, செவத்தில் சுண்ணாம்பு பூசி இருக்கிறீங்க, ஒரு பந்தை எடுத்து செவத்தில் அடித்து பிடிக்கிறீங்க, அந்த செவத்தில் இருக்க சுண்ணாம்பை பந்து எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துறது இல்லை. என்னங்க பெரிய விஷயம். அப்படியே சும்மா சந்திரன் சூரியன் அப்படியே நினைங்க. ஒரு 2 நிமிஷம் நினைக்க கூடாது.
நினைச்ச உடனே அப்படியே அலை இயக்கம். அப்படியே அடிக்கடிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு பிரச்சனை வருமா? வீட்டை திறந்து போட்டு போகலாம். குடும்ப நண்பரை நம்பி வீட்டை திறந்து போட்டு போகலாம்ல. இந்த நவம்பர் மாதம் 7.5 சனி வந்துச்சு. இப்போ எனக்கு 7.5 சனி நடக்குது. எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு 7.5 வருதுன்னா. அன்னைக்கு தான் ஃப்ளைட் ஏறுறேன். நான் சொன்னேன், நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது தம்பி. ஏங்கன்னாரு ஒருத்தர். அது சொன்னது ஒரு ஜோசியர். உங்களுக்கு 7.5 ஆரம்பிச்சிருக்குது, இப்படி சனி பகவானை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் வருங்க. என்னது ஃப்ரெண்டா? ஃபேமிலி ஃப்ரெண்டு நமக்கு. நான் டெய்லி அவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டேன். முடிஞ்சு போச்சு கதை. ஹீஸ் மை ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆமாம், நான் டெய்லி போயிட்டு வரேன். கிச்சன் வரைக்கும். உங்கள் வீடு இப்போ விஜயாமா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா அவங்க வீட்டு கிச்சன் வரைக்கும் போவேன், பெட்ரூம் வரைக்கும் போவேன். அப்படி தானே? இல்லைன்னா ஹாலோடு நின்றுட்டு வந்துடுவீங்க. நெருங்கிய நண்பர்கள்னா என்ன பண்ணுறீங்க? அவங்க வீடு தான் உங்கள் வீடு. அப்போ சனி வீடு தான் என் வீடு. அது எந்த வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன? சனி வீடு மாற்று தான். லாரிகளில் சாமானை ஏற்றிக்கிட்டா குடும்பத்தோட வீடு மாறலாம். இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு போகுது. எந்த வீட்டுக்கு போகுது? நல்லா புரிஞ்சுக்க. இது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா மூலாதார தவம் பண்ணுங்க. பண்ணும்போது இந்த கருத்தோட பண்ணுங்க. இங்கே என் உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்கு. இங்கே உடம்புல இருக்கிற பஞ்சபூத சக்தியில மண்காந்த சக்தி இங்கே மையம் கொண்டு இருக்கிறது. இங்கே தவம் செய்யும் போது அந்த அங்கே சுழற்சி வேகம் குறையும். அப்போ வெளியிலிருந்து இழுக்குமா இழுக்காதா? அப்போ எங்கிருந்து இழுக்கும்? மண் காந்தம். பூமியில் இருக்கிற காந்த சக்தியை உள்ளே இழுத்துரும். அதே மாதிரி சுவாதிஷ்டானம் பண்ணும்போது நீர்ல இருந்து இழுக்குது. கடல் இங்கெல்லாம் நீர் இருக்கு, இழுக்குது. இது நெருப்பு. பூமி நடுமையத்திலிருந்து சூரியன்லேருந்து எல்லாம் இழுக்கும் உள்ள. இது காற்று காந்தம், இது விண்காந்தம். முடிஞ்சது. அப்போ இந்த சக்கரங்களில் காந்த சக்தி குவிஞ்ச உடனே அதான் ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே இருந்து தான் சுரப்பிகளுக்கு போகுது, உறுப்புகளுக்கு போகுது. அப்போ சுரப்பிகளுக்கு காந்த சக்தி சரியாக போச்சுன்னா சுரப்புகள் சுரந்துடும். ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ்ன்னு சொல்கிறீங்கள, அதுக்கு எது மூலப்பொருள்? நீங்கள் சாப்பிட்ட அரிசி பருப்பு பொங்கலா? காந்தம். இது புரியல. காந்த சக்தி தான் ஹார்மோன்ஸ் என்சைம்ஸுக்கு மூலப்பொருள். காந்தமே கம்மியாக இருந்ததுன்னா இங்கே இப்போ ஹார்மோன் சுரக்க மாட்டேன். எனக்கு ஹார்மோன் ப்ராப்ளம். அதுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்களாம். தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளமா? ஒழுங்காக தவம் பண்ணுங்க போதும். இப்படி புரியிட்ட தானே தவம் பண்ணுவீங்க. புரியுதா? அப்போ இந்த சக்கராசில் தவம் பண்ணிங்கன்னா ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் பெர்ஃபெக்டாக சுரக்கும். உறுப்புகளுக்கெல்லாம் சப்ளை ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வந்தால் உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வந்துடும். இல்லை, டிரான்ஸ்ஃபார்மருக்கே கரண்ட்டு குறைவாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு எப்படி கரண்ட் வரும்? இது கூட புரியலையா? இதான் மதுரை சொன்னாங்க, இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். மின்சாரத்தை வச்சுட்டு பேசுங்க. அட வீட்டில் லோ வோல்டேஜ் ஆனால் டியூப் லைட் எரிய மாட்டேங்குதுல்ல, ஃப்ரிட்ஜ் ஓட மாட்டேங்குது இல்லை. இப்போ உன் உடம்புக்குள்ளே லோ வோல்டேஜ் ஆனால் ஒரு உறுப்பு வேலை. அப்புறம் எனக்கு என்ன நேரமோ தெரியல, இன்னைக்கு முழிச்ச நேரம் சரியில்லை, தாலி கட்டின நேரம் சரியில்லை, வீடு வாஸ்து சாஸ்திரம் சரியில்லை. இந்த 2வது புள்ள பிறந்ததா அன்னையிலிருந்து எனக்கு நல்ல நேரமே இல்லை. ஒழுங்க ஜீவகாந்த சக்தியை அழுத்தமாக வைக்க தெரியாம வேற ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா ஒழுங்கா தவம் பண்ணு. இப்போ இந்த 5 சக்கரம் ஆச்சா, அப்போ ஜீவகாந்தம் அழுத்தம் கூடிடும். அப்புறம் ஆக்னே துரியம் துரியாதீதம் சிவகாந்தம். இது செலவை கட்டுப்படுத்துறதுக்கு. இதில் வரவு கூடும். அப்புறம் கொஞ்சம் உணவு இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தோம்னா போதும். 5 அளவு முறையை காத்துக்கிட்டு இதை செஞ்சிங்கன்னா உடல் நலம் வந்துடும். நல்லா அதான் உடம்பால் அழியல் திடம்பட மெய்ஞானம் சேரவும். மெய்ஞானம்னா மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, அவ்வளவுதான். இந்த மெய்ப்பொருள் பற்றிய அறிவே இல்லாமல் நீ எப்படி அதோட இணைய போற?
எப்படி இணையும்? கல்யாணம் பண்ணால் தானே இணைய முடியும். யாருன்னே தெரியல, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறான். எப்படி கல்யாணம் ஆகும் உங்களுக்கு? அப்புறம் திருக்கல்யாணம் பார்த்தாலும் வராது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ தவம் எதுக்குன்னு புரிஞ்சு போச்சா? இப்படி தெரிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணணும். இந்த மெத்தடை தவிர வேறு எந்த மெத்தடும் கிடையாது. யாராவது அப்படி தவம் பண்ணணும், இப்படி தவம் பண்ணணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. மூச்சை கவனிக்கிறது எதுக்குன்னா மனம் ஒன்றுவதற்கு. அதில் மகரிஷி கொடுத்துருக்கிற தவ முறையை புரிந்து கொள்ளுங்கள். இதை மட்டுமே செய்யுங்க போதும். இதுக்கு மேலான தவ முறை கிடையாது. யாராவது வேற மாதிரி தவம் சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் சிந்திங்க, இது சரிதானா? உங்களுக்கு யாரு குரு? வேதாத்திரி குருவா? அவர் குருவா? வேதாத்திரி மகரிஷி என்ன சொன்னாங்க? ஈஸ் அவர் குரு. நீ எவ்வளவு நேரம் தவம் செய்யணும்? அதிகபட்சம் 20 நிமிடத்துக்கு மேல உங்களுக்கு தவம் வேண்டாம். காலை மாலை இருவேளையும் 20 நிமிட நேரம் தவம் பண்ணுங்க. அப்ப இடைப்பட்ட நேரம் என்ன பண்றது? அவ்வப்பொழுது தவம் பண்ணிக்கங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம். உச்சியில காந்தத்தை கவனி, உயிரை கவனிங்க. புருவ மத்தியில காந்தத்தை கவனிங்க. அடிக்கடி சுத்த வெளியை கவனிங்க. அவ்வளவுதான். அடிக்கடி கவனிங்க. உச்சியில் நெற்றியில் நினைவாயிருங்கள். இறைநிலையோடு அடிக்கடி மனதை இணைத்து பழகுங்கள். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மனதை தூய்மையில் வைத்திருங்கள். அப்படின்னா என்ன? 6 கெட்ட குணங்கள் வராம பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். 6 கெட்ட குணங்கள் வராம பார்த்துக்குங்க. தீய எண்ணங்களே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போய். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அறிவை ஆராய்ச்சியில் வைத்திருங்கள். அப்படின்னா என்ன? வாட், ஹவ், ஒய் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? எதை பார்த்தாலும் இது என்ன, எவ்வாறு, ஏன், எதை பார்த்தாலும் கேளுங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போதான் சிந்திப்பீங்க. ஒரு நாள் அந்த இறைவனை பற்றிய அறிவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அறிவில் எந்த கேள்வி வந்தாலும் உடனே விடை வந்துடும். அப்போ என்ன வருங்க? கேள்வியே வராது. எது கேள்வி? அங்கே கேள்வி வரும்போதே கூடவே என்ன வந்துடும்? விடையும் வந்துடும். அப்போ நோ கொஸ்டின். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க. இதுதான் சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுனா கேள்விகள் ஏதும் இல்லாமல் இருக்குது. சும்மா இருக்கிறதுன்னு ரிட்டையர் ஆகிட்டு வேலைக்கு போகாமல் ஏடிஎம்ல கார்டு போட்டு பணம் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்குது சும்மா இருக்கிறதா? நிறைய பேர் தவத்தில் கூட சும்மா சும்மா இருங்கிறாங்க. அது எப்படி சும்மா இருக்கிறது? இப்போ நினைக்க வேண்டாமா சுத்த வெளியே? அதான். அதாவது சும்மா இருன்னா, தவத்தில் சும்மா இருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொருள் ஈட்டும் செயலிலோ பொருளை உபயோகப்படுத்தும் செயலிலோ ஈடுபடாமல் மறைபொருளை நினைத்து கொண்டு இரு. அதான் சும்மா இருக்கிறது. நிறைய பேர் சும்மா இருக்கிறதுன்னா அப்படியே உட்கார்ந்து உறங்கிடுறாங்க. அது ரொம்ப சூப்பர். அதான் டெய்லி ராத்திரி உறங்கும் போதெல்லாம் சும்மா தானே இருக்கிறோம். ஞானம் வந்துருச்சா? வந்துருச்சா? அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவுதாங்க. இப்போ தவம் செய்யலாமா? இதுக்கு மேலே நீங்கள் தவத்தை பற்றி வேற விளக்கம் ஒன்றும் வேண்டியதே இல்லை. நான் எப்படி தவம் செய்யணுங்கிறத மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ அதிக நேரம் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? மற்ற தவமெல்லாம் நீங்கள் பஞ்சேந்திரிய தவம், தோல், நாக்கு, மூக்குகளில் தவம் பண்ணுறீங்க, பஞ்சபூதன விரதம் பண்ணுறீங்க, நித்தியான தவம் பண்ணுறீங்க, இறைதனை தவம் பண்ணுறீங்க. அது இது பண்ண தெரிஞ்சால் அதெல்லாம் ஈஸியாக வந்து வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு தவத்தை மட்டும் நீங்கள் நாள்தோறும் செய்யணும். நான் அம்மாட்ட சொன்னேன் இல்லைங்களா? சாமி சொன்னாங்க நேற்று 2008. அதுக்கப்புறம் நான் செஞ்சது இதுதான். 9 மைய தவம் பண்ணுவேன். அடுத்தது இறைநிலை தவம் பண்ணுவேன். 2 தான். ஒன்று காலையில், மற்ற தவம் இடையிடையே உண்டு. இது 2 தவத்தையும் மிஸ் பண்ணதே கிடையாது. ஒன்று இது, இன்னொன்று அது. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் போரில் தண்ணி வந்துருச்சு. ட்ரில் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் கொப்பளிச்சிருச்சு. முடிஞ்சு 1 செகண்டு தானே. இங்கே போர் போடுறீங்க, கீழே நீர் ஓட்டம் இருக்குது, 500 அடி போடணும். உங்கள் வேலை என்ன? போட்டுக்கிட்டே இருக்கணும். பக்கத்து வீட்டில் 500 அடி வந்துருக்கு, உங்கள் வீட்டில் 300 அடி வந்தாலும் வந்துடும், யாருக்கு தெரியும்? ஆனால் அந்த ஸ்டீமில் போய் ஹிட் ஆன உடனே அந்த செகண்டில் என்ன ஆகிடும்?
பொங்கிரும் எல்லாமே. அதுக்கப்புறம் ஊற்று நிற்குமா? இவ்வளவுதாங்க. அந்த இறை உணர்வு அதோட இணைகிறது 1 செகண்ட் தானே. 6 கடலோடு இணைகிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? 1 செகண்ட் தான். ஆனால் எப்போ தெரியாது. நீங்கள் என்ன செய்யணும்? அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் சொன்னாங்க, நொடி பொழுதில் ஞானம் வரும். ஞானம் பெறுவது எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நொடி பொழுது போதும், சனத்தில் வரும். சன மாத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரையில் ஏறுகிற வீரன் குதிரையின் ஒரு பக்க சேணத்தில் கால் வைத்து மறுபக்கத்திற்கு காலை தூக்கி போடுவதற்குள் இறை ஞானம் வந்துருமா. ஆனா அப்போ நீங்க அந்த தெய்வம் சுத்த வெளிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாம நீங்க தியானம் பண்ணுனா ஆயுள் முழுக்க தியானம் பண்ணாலும் வராது. இதுதான் மனவளக்கலை. இதான் இப்போ நிறைய பேர். அப்போ நீங்கள் இதை முதல் நாள் வர்றவனுக்கே சொல்லிடலாம், எப்பா இங்கே இறை உணர்வு பெறதுக்கு கொடுக்குறோம், இறை உணர்வு பெற்றியன்னா உனக்கு எல்லாம் வரும். மன்றத்தில் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்க, தைரியமாக சொல்லணும். இல்லை எனக்கு வேண்டாம், விட்டுரு, அவனை விட்டுரு, வந்தவனுக்கு கொடு. இதாங்க ஆன்மீகம். நீங்கள் அதெல்லாம் சொன்னால் ஓடிடுவான்னு. இங்கே வாங்க, இடுப்பு வலி முதுகு வலி எல்லாம் நல்லா போயிடும். உங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தை பிறக்கும். வியாபாரம் சரியா இல்லையா? நல்லா வியாபாரம் ஆகும். கொடுத்த கடன் திரும்ப வரும். மாமியார் மருமகளுக்கு பிரச்சனையா? வாங்க தவம் பண்ணுங்க, நல்லா போயிடும், வாழ்த்துங்க. ஆகலாம். முழுமை நலம் வராது. இதுக்கு என்ன பேருங்க? முழுமை நலம் வாழும். அப்போ முழுமையான நலம் வராதனால தொடருவாங்களா? இப்போ புரியுதா? ஏன் மன்றத்துக்கு வர்றதில்லை, வந்தவங்களும் தொடர்றதில்லை. தொடர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட இன்னும் முழுமையான நலம். காரணம் என்ன? அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியுது, முன்னேற்றம் இருக்குது, இன்னும் தெரியுது. இன்னும் முழுமையான பலன் வரணும்னா அந்த டெக்னிக் தெரியல, இன்னும் இணையலை. இணைஞ்சி சமாதி ஆயிட்டீங்கன்னா அன்னையிலிருந்து உங்களுக்கு இனிமேல் இன்பம்தான். புரிஞ்சுதா? இவ்வளவு முக்கியமானது தவம். முற்காலத்தில் அல்லது தற்காலத்திலும் எங்கோ ஒரு சிலர் தவம் செய்யாமலே கூட ஞானம் பெறுவார்கள். ஆனால் அவங்க சிந்திக்கணும். சமயத்தில் என்ன ஆயிரும்? பைத்தியம் ஆயிடும். அதுக்காக தான் தவம், சிந்தனையை ஒழுங்குபடுத்துறதுக்கு. அப்போ எங்கேயோ கோடான கோடியில் ஒருத்தர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி மாதிரி தவமே செய்யாம ஞானம் பெற்றிருக்கலாம். ஜெயகிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, பிலாசபர், ஜேகேன்னு சொல்லுவாங்க. ஜெயகிருஷ்ணமூர்த்தி, ஜேகேன்னு சொல்லுவாங்க. அவர் உலகத்தில் பெரிய ஆளுங்க. ஏன் சாக்ரட்டிஸை எடுத்துக்கலாம், சாக்ரட்டிஸ் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர். அது எங்கேயோ கோடான கோடியில் ஒன்று. நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஞானம் கோடான கோடியில் ஒருவருக்குத்தான் வரும். வேதாத்திரி மகரிஷி அந்த கோடான கோடியில் ஒருவர், அவர் பிறந்த நேரம் அவருக்கு வந்துருச்சு, நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வராது. அவர் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாரும் ஞானி ஆகலாம். ஒருத்தர் கேட்டாரு, நான் இப்போ இருந்தேன், சாமி நாங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆக முடியுமான்னு. சாமிக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்துட்டு ஆக முடியுமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ தான் சொன்னார், ஆயிடலாம். என் தலையை மாதிரி ஒரு டோப்பா வாங்கி வச்சுக்கேன், ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மஞ்சள் துண்டும் போட்டுக்கா, என்ன மாதிரி ஆயிடலாம். வேற என்னதான் சொல்றது? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம யாரு? சித்தப்பான். இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நொந்து போயிட்டாங்க மகரிஷி கடைசியில். அதனால தான் கடைசியில் சொன்னார் மகரிஷி, இத்தனை பேர் கொடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க வரலையே, புரிஞ்சுக்கிட்டவங்க பொறுப்புக்கு வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? பொறுப்புக்கு வரல. அதான் மகரிஷி அப்படியே நொந்து போயிட்டாங்க. அவர் கடைவெறித்தேன் கொள்வாரே இல்லைன்னாரு. நான் இத்தனை பேர் கொடுத்தவன், புரிஞ்சுக்கிட்டவங்க பொறுப்புக்கு வரலையேன்ட்டார். சொல்லிட்டு தான் போனார். அவர் போகிறப்ப நானும் புரிஞ்சுக்கல, நம்ம தான் இருந்தாங்க கூட சாட்சி, இவங்க தான் மகரிஷி சொன்னதுக்கு. அதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், ஏன் எனக்கு இன்னும் வரல, எங்கே தப்பு பண்ணுறோம்?
அப்படின்னு பார்த்தேன். அதை முறையாக தவம் செய்யணும், சிந்திக்கணும். செஞ்சேன். எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு. இதுதான் உண்மை. ஓகே, இந்த தவத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தவம் செய்யலாம். ஸ்டார்ட், ஆரம்பிக்கலாம். நீங்கள் நாடி சுற்றி தண்டுவடை சுற்றி அது மூச்சு பயிற்சி அது நீங்கள் செஞ்சுக்கங்க. அது நீங்கள் இப்போ வேணாலும் செஞ்சுருவோம். ஒரு மூணு முறை செய்யலாம். ಮೊಬೈಲ್ ಸ್ವಿಚ್ ದಯವಿಟ್ಟು ಆಫ್ ಮಾಡಿ. ஆமாம், ಅದು ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಮೆಡಿಟೇಷನ್ ಇರುತ್ತೆ. அதுவும் இந்த மொபைல் ஃபோனில் இந்த ரிங் டோன் எல்லாம் சுத்த வெளியை பற்றி ஒரு பாட்டு இருந்தால் போடுங்க. உருவ தெய்வங்களை பற்றி பாடின பாட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு இன்னும் அதில் உங்களுக்கு பிடிப்பு வரலன்னு அர்த்தம். அந்த பாட்டு, அந்த மாதிரி பாட்டு, இந்த மொபைல் ஃபோனில் படம், அந்த உருவ தெய்வம் படத்தெல்லாம் வச்சிருக்கிறது வச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வச்சிருக்கலாம். நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க? நீங்கள் மனவளக்கலைக்கு வந்து இன்னும் அதை பிடிச்சிக்கல, புரியல உங்களுக்கு. அது புரிகிற வரையில் இப்போ எனக்கு ஒருத்தர் கேலண்டர் கொடுக்குறாரு. அங்கே வந்து இந்த உருவ தெய்வம் படம் போட்ட கேலண்டர் கொடுத்தா நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. யாராவது இந்த பக்தி லெவலில் இருப்பாங்க போல அவங்களுக்கு கொடுத்துருவேன். அது வேண்டாங்கிறேன். டிவியில் அந்த உருவ தெய்வம் காலையில் சுப்பிரபாதம் ஓடும், அதே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் நான். மனம் ஒத்துக்காது. அது யார்? அவங்களுக்கு, அது நமக்கு இல்லை. அது ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் போகும். நான் இப்போ காலேஜுக்கு போன பிறகு உங்கள் பிள்ளைகள் யாராவது ஸ்கூலுக்கு போனால் என்ன சொல்வீங்க? ஆமாம், ஸ்கூலை மறக்கப்படாது, நீ வாரத்தில் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிடுது. உங்கள் பிள்ளைகள் அப்படி சொல்லுவீங்களா? அப்புறம் நீங்கள் மட்டும் போகிறீங்க, இங்கேயும் வர்றீங்க, அங்கேயும் போகிறீங்க. அறிவுத்தூர் கோயில் காலேஜ் மாதிரி, மதம் சார்ந்த கோயில் ஸ்கூல் மாதிரி. இனிமேல் நீங்கள் தான் முடிவுக்கு வரணும். ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு தரம் வந்தாலும் ஒரு தரம் சொன்னால் 100% நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு தரம் சொன்னா சொன்னது தான். 100 தரம் நான் சொல்ல மாட்டேன். அதான் சொன்னேன், ஒரு தரம் சொன்னா சொன்னது தான். இதான் நம்ம டைம். அவரு சொல்லுவாரு ஒரு தரம் சொன்னா 100 தரம். 100 தரம் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். அவனை என்ன பண்றது? நம்ம சிந்தனையெல்லாம் வேற. ஒரு தரம் சொன்னா சொன்னது தாங்க. இது வேத வாக்கு. அதனால தான் எனக்கு இப்படி பேர் வச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? வேத சுப்பையான்னு. நீங்க யாரும் மாற்ற முடியாது. சொன்னா சொன்னது தான். ரைட், ஆரம்பிக்கலாம். இப்போ நாடி சுத்தியே கொஞ்சம் செய்வோம் பாருங்க. நுரையீரல் கொள்ளும் அளவுக்கு இழுக்கணும், விடும்போது இயல்பாக விடணும், மூச்சு முழுதும் வெளியேறணும். அவ்வளோதான் டெக்னிக். இந்த 5 செகண்டு 10 செகண்டு இந்த கணக்கு வைக்கிற வேலை வேண்டாம். ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின் இல்லாமல் நல்லா மூச்சை இழுங்க, நுரையீரல் கொள்ளும் அளவுக்கு, விடும்போது இயல்பாக விடுங்க. மூச்சு முழுவதும் போனவுடனே தானாகவே இழுக்கும். அப்படி அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வயிறை உள்ள சுருக்கணும். வயிறை சுருக்குனீங்கன்னா மூச்சு முழுதும் வெளியே வந்துடும். இப்போ மூச்சு இழுக்கும்போது வயிறு விரியணும். அவ்வளோதான் டெக்னிக். இவ்வளவுதாங்க. சும்மா அந்த புக்கில் அப்படி போட்டிருக்குது, இந்த புக்கில் இப்படி போட்டிருக்குது, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு அங்கேயே போயிடணும். நீங்கள் இங்கே வந்தால் இதுதான் கணக்கு. மீண்டும் சொல்கிறேன், ஒரு தரம் சொன்னால் சொன்னது தான். ரைட், ஸ்டார்ட், ஆரம்பிங்க. லெஃப்ட், ரைட், இயல்பாக விடுங்க. ரைட், லெஃப்ட், left, right, right, left. இப்போ 2 முறை செஞ்சுருக்கிறோம். நீங்கள் செய்யும்போது 5 முறையோ 10 முறையோ அதிக நேரம் கூட செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. செய்ய செய்ய நல்லது தான். சரி, இப்போ கைகளை கோத்துக்குங்க. தண்டுவடை சுற்றி மூலாதாரத்திலிருந்து
முதுகந்தண்டு வழியாக ஆக்கினைக்கு கொண்டு வரணும். ஆக்கினையில் கொஞ்சம் நிறுத்தி அதிர்வு தெரியுதான்னு கவனித்து திரும்ப கீழே இறக்கணும். இல்லைங்க, நிறுத்தி கவனிங்க, விடுங்க, 2 செகண்ட் அப்படியே விடுங்க, கீழே இறங்கும். இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஸ்ட்ராவில் ஜூஸ் மேலே வரும், கீழே இறங்கும், அது மாதிரி. இழுங்க, விடுங்க, இல்லை நிதானமாக விடணும். எல்லாம் மூச்சு இழுக்கலாம், மூச்சு இழுங்க. இது பிராணாயாமம், தண்டுவிடது சுற்றி பிராணாயாமம். விடுங்க, மூச்சு இழுக்காமல் இயல்பான மூச்சை கவனிக்கிற ஒரு ஒன்று இருக்குது, அது தண்டுவிட சுற்றி. விழுங்க, விடுங்க. இப்போ நிறுத்திடுங்க. மூலாதாரம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. ஒரு 3 முறை இதை சொல்லணும். அப்போ நீங்கள் எப்படி பாவனை செய்யணும்னா, நான் காந்த களத்துக்குள் இருக்கிறேன். எப்படி ஒரு பயறு தண்ணிக்குள்ளே இருந்தால் எப்படி நினைக்கும், நான் தண்ணிக்குள் இருக்கிறேன், அதுபோல நான் காந்த களத்துக்குள் இருக்கிறேன். அப்படி நினச்சிங்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் என்னை சுற்றிலும் நீர் இருக்கிறது என்று பயறு நினைப்பது போல என்னை சுற்றிலும் காந்தக்களம் இருக்கிறதுன்னு நினைக்கணும். இப்போது அந்த தண்ணி என்ன பண்ணும், பயிருக்குள்ளே பாயும் அல்லவா, அப்போ தானே அது ஊறி போகுது. இப்போ நினைங்க, அருள் பெயர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அப்படியே பாய்வு உள்ள ஒவ்வொரு செல்லிலையும். அப்போ பயிர் என்ன ஆகிடும், ஊறி. இப்போ தண்ணிக்குள்ளே பயிர், பயிருக்குள்ளே தண்ணி. அதே மாதிரி பாவனை பண்ணுங்க. அருள் பெயர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணரும். இப்படி 3 முறை. அப்புறம் ஒரு முறை அருள் காப்பு. என்ன செய்யணும்னா, நம்மளை சுற்றி ஒரு 3 அடி சுற்றளவுக்கு காந்த அலை, ஒரு பாதுகாப்பு வளையம் போல, ப்ரொடெக்டிவ் ரிங், ஒரு ஒளிவட்டம், நம்மளை சுற்றி ஒரு ஒளிவட்டம் 3 அடி சுற்றளவுக்கு இருக்குது. அது என்ன பண்ணும்னா, நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அலையை, காந்த அலையை விலக்கிவிடும். பிறருடைய தீய எண்ணங்கள் அல்லது ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய அலை நமக்கு கேடு விளைவிக்கும் என்றால் அதை விலக்கிவிடும். ஒரு கேடயம் போல. இப்போ சொல்லுங்கள், அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இது அருள் காப்பு. இப்போது அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இந்த 3வரையும் மதிப்போடு நினைந்து வணங்கிக் கொள்கிறோம் மனதால். இப்போ தவம், மூலாதாரம். ஆசன வாய்க்கு 1 அங்குலத்துக்கு மேலே உடலுக்கு மைய பகுதியில் மனம் செலுத்தி கவனிங்க. அந்த இடத்துல மனதை கொண்டு வர்றதுக்கு அஸ்வினி முத்திரை போடுங்க. எந்த இடத்துல அதிர்வு தெரியுதோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அங்கேயே மனம் செலுத்தி கவனிங்க. எப்படி கவனிக்கணும்னா, ஊசி முனையை கவனிக்கிற மாதிரி கூர்ந்து கவனிக்கணும். மூலாதார இடத்துல ஒரு ஊசி முனை இருக்குது வைங்களேன். அந்த ஊசி முனையை எப்படி கூர்ந்து கவனிப்பீங்க, அது மாதிரி கவனிங்க.
இன்னும் கொஞ்சம் நேரம் கவனிக்கலாம். இப்போது நேரம் கருதி இப்போ அடுத்த சென்டருக்கு வர்றோம். எப்படி இந்த தண்டுவட சுத்தியில் மூலாதாரத்திலிருந்து உயிர் மையத்தை ஆக்கினைக்கு தூக்கணும் இல்லைங்களா, மூச்சின் துணை கொண்டு. இப்போ அதுபோல் மூச்சை இழுக்க வேண்டாம், இயல்பான மூச்சின் துணை கொண்டு மூலாதாரத்திலிருந்து தூக்குங்க. தூக்கி மேலே கொண்டு வந்து தொப்புளுக்கு கீழே 4 விரல் கீழே சுவாதிஷ்டானம் அங்கே நிறுத்திடுங்க. இப்போ அங்கேயே கவனிங்க. அங்கேயே கவனிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இயல்பான மூச்சையே கூட கொஞ்சம் நேரம் கவனிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு அசைவு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இயல்பான மூச்சு, அதாவது சுவாதிஷ்டான மையத்தில் தொப்புளுக்கு கீழே 4 விரல் கீழே அங்கே சுவாசம் நடக்குது. அப்படி கவனிங்க. சிறிது நேரம் சுவாசத்தை கவனிச்சுட்டு அப்புறம் ஊசி முனையை கவனிங்க. ஊசி முனையை கவனிக்கும் போதே, ஊசி முனை மாதிரி கவனிக்கும் போது நம்ம மன அலை தானாக குறைஞ்சிரும். இப்போ அங்கே அழுத்தம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆக்னையில் தெரிகிற மாதிரி கூட தெரியும். இப்போது இந்த மையத்தை இன்னும் மேலே தூக்கணும். அப்போது இயல்பான மூச்சின் துணை கொண்டு சுவாதிஷ்டானத்திலிருந்து அப்படி மேலே தூக்கி தொப்புள் குழியில் நிறுத்திடுங்க. இப்போ அங்கேயே மூச்சை கவனிங்க சில தடவைகள். அங்கேயே கூர்ந்து கவனிங்க. அப்படி ஊசி முனையை கவனிக்கிற மாதிரி கூர்ந்து கவனிக்கணுங்கிறதுக்கு தான் ஊசி முனைன்னு சொல்கிறோம். இப்போது அநாகதம் அதே மூச்சின் துணை கொண்டு அப்படி மேலே மெதுவாக தூக்கி அந்த நெஞ்சு குழிக்கும் தொண்டை குழிக்கும் மைய பகுதியில் நிறுத்திடுங்க. இப்போ அங்கேயே இயல்பான மூச்சை கவனிங்க. இப்போ மனம் ஒன்றும். இப்போ உயிரை கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. ஊசி முனையை கவனிக்கிற மாதிரி கவனிங்க.
இப்போ விசுத்தி அநாகதத்திலிருந்து அந்த இயல்பான மூச்சு மூலம் அந்த உயிர் மையத்தை தூக்கி தொண்டை முடிச்சில் நிறுத்துங்க. இப்போ அங்கேயே மூச்சை விட்டுருங்க. அங்கேயே மூச்சை கவனிங்க. இப்போ தொண்டையில் செய்யும்போது கொஞ்சம் தொண்டையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி கூட தெரியும். ஆக்கினை அங்கிருந்து மூச்சின் துணை கொண்டே தூக்கலாம். அப்படியே தூக்குங்க. உருவமத்தில் நிறுத்திடுங்க. அங்கேயே கொஞ்சம் மூச்சை கவனிங்க. அப்புறம் உயிரை கவனிங்க. ஊசி மணியில் கவனிக்கிற மாதிரி கவனிங்க. இப்போ துரியம் அதுவும் அந்த மூச்சின் துணை கொண்டு அப்படியே உள்ளே வாங்கணும். உள் வாங்கி உச்சிக்கு கீழே உள்நாக்கிற்கு மேலே இந்த பீனியல் சுரப்பி இருக்கு இல்லைங்களா, அங்கே மனசை கொண்டு வந்து அப்புறம் அங்கேருந்து மேலே கொண்டு வாங்க அந்த மையத்தை. இப்போ உச்சந்தரையில் விரிஞ்சிருச்சு. ஒரு தாமரை விரிகிற மாதிரி விரிஞ்சிருக்குது. இப்போது உயிர் துகள்கள் ஒரு சக்கரம் போல் சுழலுகின்றன. உயிர் துகள்கள் எப்படி இருக்கும்? ஒரு பசு ரோமத்தை எடுத்து பருமன் அளவுக்கு துண்டு வச்சு வெட்டி அதை 100 கூறு போட்டு அதில் ஒரு துண்டை எடுத்து 1000 கூறு போட்டால் ஒரு துகள் வரும். அப்படிப்பட்ட நுண்ணிய துகள்கள் ஒரு தொகுப்பாக ஒரு சக்கரம் போல் சுழலுகிறது. அது இப்போ ஒரு உரசல் உணர்வாக தெரியுது. அப்படி நினைங்க. அந்த துகள்கள் தான் சுழலுது. அது மூளையில் உரசுது. அந்த உரசல் தான் ஒரு ஃபீபிள் சென்சேஷன் தெரியுது. விண்ணுன்னு தெரியல, நீங்கள் பாவனை தான் பண்ணியிருக்கிறீங்க. இதுதான் துரிய தவம். பேரியக்க மண்டல தவம் தொடங்குகிறோம். அது என்ன பண்ணணும்னா, இதே விண்துகள்களை ஒரு முழ உயரத்திற்கு விண்துகள்களை நினைங்க. நுண்ணிய துகள்கள், எலக்ட்ரான்ஸ் ஒரு முழ உயரத்துக்கு கவனிங்க. அதை அதை சந்திரன் வரையில் கவனிங்க. சந்திரனும் விண்துகள்களால் ஆனது தான். சந்திரன் வரையில் விண்துகள்களையே நினைங்க. ஒரு கம்பம் போல் ஒரு முழ உயரத்துக்கு கவனிச்சிங்க. இப்போ சந்திரன் வரையில். இப்போ சூரியன் வரையில் கவனிங்க. சூரியன் வரையில் விண்துகள்களை கவனிச்சிருக்கோம்.
சூரியனும் விண் துகள்களால் ஆனது தான். இப்போ சூரியனை மையமாக வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் விரியணும். இப்போ இந்த சூரிய குடும்பம், அதில் இருக்கிற கோள்கள், இதையெல்லாம் உள்ளடக்கி கொண்டு, கோள்களையும் நட்சத்திரங்களையும் உள்ளடக்கி கொண்டு, இரவு நேரம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, உங்களுக்கு எது வரையில் நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுதோ அது வரையில் விரிஞ்சிக்குங்க கோள வடிவத்தில். இப்போ நட்சத்திரங்களையும் கோள்களையும் உள்ளடக்கி கொண்டோம். அதை ஒரு இருள் அதுபோல் பாவனை பண்ணுங்க. அதாவது அந்த இருளுக்குள்ள விண் இருக்கு. இப்போ விண்ணை மட்டும் நினைங்க. இப்போ மீன் தொட்டியில் மீனும் இருக்கு, தண்ணி இருக்கு. இந்த மீனை மட்டும் கவனிக்கிற மாதிரி விண் துகள்களை கவனிங்க. இதுதான் ஏக்க மண்டல தவம், விண்கல தவம். இது பேரியக்க மண்டல தவம், விண்கலம், விண் துகள்களாலான ஒரு கோலம். இப்போ நட்சத்திரங்களுக்கு அப்பால போகிறோம், எல்லா பக்கமும் விரிகிறோம். அங்கே நட்சத்திரங்கள் தெரியல, இருள் தான் தெரியுது. அந்த இருளையே நினைச்சு மனம் விரிஞ்சு போகட்டும். விரிந்து 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 இந்த இருளையே நினைந்து மனம் விரிந்து செல்லட்டும். இருளையே நினைந்த மனம் இருளாகவே மாறிவிடும். இதுதான் சுத்த வெளித்தவம். இது போல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். மனம் தானாக அது ஒரே நாளில் வராது. பழக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அலை குறையும். இதுதான் சுத்த வெளி, இதுதான் குருமெருட்டு, இதுதான் ஆதி, இதுதான் பிரணவம், இதுதான் அறிவு, இதுதான் தெய்வம். இதுதான் இறைநிலை. இப்போ மனதால் சுருங்கி மீண்டும் விண்கலம் வருவோம். நட்சத்திரங்கள் வரையில் விண்களை கவனிக்கிறது. அப்படியே சுருங்கி சூரியன் வரையில் விண் துகள்களை கவனிங்க. இறங்கி சந்திரன் வரையில் விண் துகள்களை கவனிங்க. மேலும் இறங்கி துவாதசங்கம் வரையில் விண் துகள்களை கவனிங்க. இப்போ அப்படியே மெதுவாக இறங்கி உச்சந்தலையில் கவனிங்க. உச்சந்தலையில் உயிர் துகள்களை கவனிச்சா வெளியில் விண், உடம்புக்குள்ள உயிர். இப்போ அதை உடல் முழுவதும் பரவ விட வேண்டும் அல்லவா? இல்லைன்னா அங்கேயே தேங்கிடும். தேங்கிச்சுன்னா தலைபாரம் வரும், தலைவலிக்கும், மூளைக்கோளாறுகள் வரும். அதனால் அதை உடல் முழுவதும் பரவ விட்டுறணும். இந்த
உச்சந்தலையிலிருந்து தலை, கழுத்து, தோள்கள், கைகள், மார்பு, வயிறு, இடுப்பு, தொடைகள், கால்கள், பாதங்கள் வரையில் உடல் முழுவதும் பரவ விட்டு கழிங்க. இப்போ பரு உடலும் நுண்ணுடலும் எல்லாம் விண் துகள்கள் தான். இப்போ சங்கல்பம் சொல்லும்போது உடல் முழுவதும் நம்முடைய எண்ணம் ஒவ்வொரு செல்லில் இருக்கிற கருமையத்திலையும் பதியணும். ஒவ்வொரு செல்லில் இருக்கிற கருமையத்திலையும் நம்முடைய எண்ணம் பதிந்தால் அத்தனை செல்களிலிருந்து வெளியேறுகிற காந்த அலை நம்முடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு சம்பந்தப்பட்ட பொருள் மக்களோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்தி நாம் நினைப்பது நடக்கும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம். அப்போ உடல் நலம் பெறுவேன்னு நினைக்கணும். உங்கள் உடம்புல இருக்கிற நோய் குணமாகி விட்டது, நான் பூரண உடல் நலத்தோடு இருக்கிறேன், அந்த நோய் இல்லை அப்படின்னு நினைக்கணும். நான் நீண்ட நாள் 100 ஆண்டுகளுக்கு மேலும் வாழ்வேன் நினச்சிக்கோங்க. நிறை செல்வம், நீங்கள் என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ, தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் அடைந்து விட்டீர்கள். அடைந்து விட்டதாகவே நினைங்க. நிறை செல்வத்தோடு எனக்கு வேணும் தேவைன்னு நினைச்சதை எனக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். அப்படி நினைங்க. கார் வேணும்னு நினச்சேன், கார் வந்துடுச்சு, நான் காரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ரைட் அப்படின்னு நினைங்க. உயர் புகழ் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பிறர் மதித்து போற்றி காக்கின்ற வகையில் நான் வாழ்வேன், பிறருக்காக வாழ்வேன். அப்படி எல்லோரையும் மதித்து ஒத்து உதவி வாழ்வது போலவும், எல்லோரும் உங்களை மதித்து போற்றி காப்பது போலவும் நினைங்க. வாழ்க்கை துணை இவங்கெல்லாம் இருப்பாங்க குடும்பத்தில், மற்ற உறுப்பினர்கள், அவங்களெல்லாம் அப்படி அவங்களுக்கும் சமுதாயத்திலும். அப்புறம் மெய்ப்பொருள் பற்றிய ஞானம். இப்போ இந்த மெய்ப்பொருள் இருக்கு இல்லைங்களா, அது தியரிட்டிக்கலாக தான் புரிஞ்சிருக்கிறேன். இது அதை அனுபவமாக புரியணும், அதோடு மெர்ஜாயிடணும். அந்த அறிவும் ஆற்றலும் எனக்கு சொந்தமாகிவிடும். நான் இறை உணர்வு பெற்று விடுவேன், பெற்றுவிட்டேன் அப்படின்னு நினைங்க. சேர்ந்துட்டேன், அதே நினைங்க, அவ்வளவுதான். இது 3 முறை சொல்லிக்கங்க. அதே தான் இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு சொல்லுங்கள், அவங்களும் இதே போல் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்கள வாழ்த்துங்க. அப்புறம் உங்கள் குழந்தைகளை வாழ்த்துங்க. குழந்தைகளுக்கு தானே வேணும் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழணும். வாழ்த்துங்க. அது வந்தால் எல்லாம் வந்துடும். சகோதர சகோதரிகளுக்கு அதே போல் வாழ்த்துங்க, ஒவ்வொருத்தரையாக நினைச்சு. அப்புறம் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள். அதாவது நெருங்கிய உறவினர் நண்பர்னால் உங்களுக்கு துன்பத்தில் உதவுகிறவர்கள், இன்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள், அவங்க தான் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள். அவங்கள வாழ்த்துங்க. அப்புறம் தொழில்துறையில் உங்களுக்கு தொடர்புடையவங்க, அவங்க நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு தொழிலில் அவங்க உதவியாக இருப்பாங்க, நீங்கள் பொருள் ஈட்ட முடியும். சம்பந்தப்பட்டவங்க அவங்களெல்லாம் வாழ்த்துங்க. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் மனம் திருந்தி இது போல வாழணும். அவங்களும் நல்லா இருக்கணும், மனமும் திருந்தணும் அப்படின்னு நினச்சி வாழ்த்துங்க. அப்புறம் அந்த வேதாத்திரிய வாழ்க்கை முறை, அதாவது இறை உணர்வு பெற்று அறநெறி அறிவில் முழுமை பெற்று மக்கள் வாழணும். இதான் வேதாத்திரியம். இறை உணர்வு பெறணும். இந்த கோட்பாடு உலக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைங்க. அப்புறம்
இந்த ஆன்மீக அறிவை கொடுக்குற உலக சமுதாய சேவா சங்கம் எல்லா கிளைகள், ஏராளமான கிளைகள், கிராமங்களிலும் நகரங்களிலும், ஒவ்வொரு தெருவிலையும் இந்த அமைப்பு ஏற்பட வேண்டும். அதே போல் ஆழியாறு அறிவு திருக்கோயில் அங்கே எப்பொழுதும் தேவையான வசதிகளோட அங்கே ஏராளமான மக்களுக்கு மனவளக்கலை கற்பிக்கப்படுவது போலவும், அங்கே ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கப்படுவது போலையும் அப்படியே பாவனை பண்ணுங்க. இனி உங்களுடைய அறக்கட்டளை அதே போல் பல தவ மையங்களை தொடங்கி இங்கே ஏராளமான மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவது போல நினைங்க. உங்கள் அறக்கட்டளையை வாழ்த்துங்க. அப்புறம் 2 ஒழுக்க பண்பாடு 3 முறை சொல்லிக்கொள்ளுங்க. உலகநல வாழ்த்து சொல்லும்போது பொறுப்புடைய தலைவர்கள், ஆட்சித்துறை, பொருள்துறை, மதத்துறை, இந்த 3 துறைக்கும் உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றவர்கள் பொறுப்புக்கு வர வேண்டும். அப்படி நிறுத்து வாழ்த்து. இந்த ஆன்மீக அறிவு, சுத்த வெளிதான் தெய்வம், அறிவு தான் தெய்வம், ஆற்றல் தான் தெய்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அங்கே வரணும். அதன் பிறகு உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க அந்த ஓருலக கூட்டாட்சி, உலக அரசு அமையணும் அப்படின்னு நினைங்க. உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் எங்கேயும் உள்நாட்டு போரோ வெளிநாட்டு போரோ இல்லாமல் வாழணும் மக்கள். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வட்டாத நன்னிதி பெற்று வேண்டும். அதை அப்படியே நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் வரும், இல்லைன்னா வராது. அப்புறம் மழை வேட்பு, ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி இருக்கிற மாதிரி அவ்வப்பொழுது மழை தேவைக்கான அளவு மழை பெய்கிற மாதிரி நினைங்க. அவ்வளோதான். ஒரு 3 முறை நினச்சிக்கங்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும், அமைதி அமைதி அமைதி. நிறைவு செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இப்போ இதான தவம். வேறு எந்த மெத்தடும் உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் மகரிஷி சொல்லி கொடுத்த தவம், வேதாத்திரிய தவம். இதை ஒழுங்காக செய்யுங்க, முறையாக செய்யுங்க. மன அலை தானாக குறைஞ்சி. மன அலை குறையணும், அவ்வளவுதானே. இந்த ஆல்ஃபா கொண்டு வரணும்னா காந்தத்தை நினைக்கணும். விண்ணை உயிரை நினைச்சிங்கன்னா தீட்டா, சுத்த பிடித்த டெல்டா. அப்புறம் வேற என்ன? வேற எந்த மெத்தடு செஞ்சீங்கன்னாலும் அது தவம் அல்ல. இதான் சூப்பர் சிம்பிளிஃபைடு. இதை விட்டுட்டு நீங்கள் வேற எந்த வகையில் தவம் செஞ்சாலும் தவம் வராது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், எனர்ஜி, மெட்டீரியல். நீங்கள் அங்கே போய் தவம் பண்ணணும். எங்கே விடாலும் தவம் பண்ணுங்கள். கோயிலுக்கு போகிறீங்களா? இப்போ அறிவு திருக்கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இந்து கோயில் இருக்கார், சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது, எங்கேயோ விட்றாங்கன்னு வச்சு உங்கள் வீட்டில் உட்காந்து தவம் பண்ண முடியல, அங்கே போய் தவம் பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அது தவம் பண்ண தெரியாதவங்களுக்கு உருவ வணக்கத்துக்கு வச்சிருக்கிறோம். இருக்கட்டும். அது ஸ்கூல் இல்லாமல் காலேஜ் வருமா? நீங்கள் ஸ்கூலுக்கே தான் போகிறேன்றீங்க ஆயுள் முழுக்க. அதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ. அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்க. அடிக்கடி தவம் வச்சா இப்படி தான் தவம் பண்ணணும். இப்போ சிந்திச்சாச்சு. அப்போ இறை உணர்வு வந்துடுமா வராதா? வந்துடும். வந்த உடனே இப்போ அறநெறி விளங்கிடும். அதான் மகரிஷி சொன்னாங்க, இறை உணர்வு பெற்றால் அறநெறி மலர்ந்து விடும். இறை உணர்வும் அறநெறியும். ஆனால் இந்த தவம் செய்து இறை உணர்வு பெறணும் அல்லவா, சிந்திக்கணும் அல்லவா, அதுக்கு அற வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த அற வாழ்க்கையை கடைப்பிடிக்கணும். எப்படி? இப்போ உணவில் ஒரு ஒழுங்கு, பசிச்சதான் சாப்பிடணும், சத்துள்ள தூய்மையான உணவை சாப்பிடணும், விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடணும், நல்லா அரைச்சி கூழாக்கி விழுங்கணும். தண்ணி குடிக்க வேண்டியதில்லை. சாப்பிடும்போது காயக்கல்பம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறோம்.
அப்போ காய்கல்பம் பெறணும்னா தண்ணி குடிக்கப்படாதுல்ல. அப்போ தண்ணி குடித்தா குடிக்கப்படாது. சரி, சாப்பிடும்போது தண்ணி குடித்தா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டைல்யூட் ஆகிடுமில்ல, அப்புறம் எப்படி ஜீரணம் ஆகும்? தண்ணி குடிக்கவே கூடாது. ஒரு சிலர் தண்ணி குடிப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஜீரணம் ஆகும் இப்போதைக்கு, எப்பவும் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ கூட அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாது. பின்னால் நோய்கள் வரும், இல்லைன்னா ஆயுளாவது குறைஞ்சிரும். திடீர்னு ஒரு நாளைக்கு உடல் தளர்ந்துடும், ஆளை பார்த்தா வயோதிகம் வந்துடும், வயோதிகம் முந்திக் கொள்ளும். அவ்வளோதாங்க. இங்கே தண்ணி குடிச்சிங்கன்னா கேடு தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொன்னால் சொன்னது தான். இல்லைங்க, எங்கள் தாத்தா தண்ணி குடிச்சிக்கிட்டே சாப்பிட்டாரு, அவருக்கு ஒரு வேளை ரொம்ப கெட்டியாக சுரந்திருக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோவா பாதிச்சிருக்காது. இங்கே இருக்கிறதே டைல்யூட்டாக தான் சுரக்குது, அதுலேயும் தண்ணியை ஊற்றினா சொல்ல முடியாது தாத்தாவுக்கு எத்தனை தொந்தரவு வருமோ. முதல்ல தவம் பண்ணுறதுக்கு சக்தி வேணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உணவில் பசித்து புசி சுவைத்து உண், நொறுங்க தின்றால் 100 வயது, அளவுக்கு மிஞ்சினா அமுதம். இதை கடைப்பிடிக்கும். இது கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் இறை உணர்வு பெற்றால் வந்துடும். அப்புறம் சொல்கிறேன். உழைப்பு, நல்ல வேலை செய்யுங்க, குனிஞ்சு நிமிந்து உடல் மூட்டுகள் எல்லாம் அசைக்கும் இல்லையா. உடல் பயிற்சி செய்யும். இந்த உடல் பயிற்சி செஞ்சும் நோய் குணமாகல, அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், மசாஜ், வர்மா, நியூரோதெரப்பி, பிசியோதெரப்பி, யோகா ஆசனங்கள் ஏதாவது தேவையானா செய்யுங்க. உங்களுக்கு இங்கே தான் உடம்பு கெட்டு போச்சு, அது எங்கே செய்ய முடியும்? தேவையானா செய்யுங்க, அவ்வளவுதாங்க. நம்ம உடல் பயிற்சி போதும். குணமாகல, உங்களுக்கு தேவையா இருக்குது செய்யுங்க, எதை வேணாலும் செய்யுங்க. இதை விட்டுட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காது. வாக்கிங் போறாங்க, இதை விட்டுட்டு வாக்கிங் போறீங்க, இது எதுக்கு? இதை செய்யுங்க முதல்ல. அதுக்கு மேலே தேவையா இருந்தால், உங்களுக்கு சிலருக்கு வாக்கிங் தேவைப்படுது, ஏன்னா உழைப்பு ரொம்ப குறைவு. சாப்பிட்றது வேற, உழைப்புக்கு தகுந்தாப்புல சாப்பிட மாட்டேங்கிறோம், அதிகமாக சாப்பிட்டோம். அப்போ என்ன பண்ண முடியும்? வாக்கிங்காவது போங்க. அது வாக்கிங்கும் போகுது, திங்கிறதையும் குறைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வாக்கிங் போகிறப்பவே ஹார்ட் அட்டாக், முடிஞ்சது, நிம்மதியாக போயிட்டாரு. அவனுக்கு நிம்மதி தான், இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை. நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நிம்மதி இருக்குமா? நீங்கள் போயிடுவீங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு தொல்லையும் இல்லை. பேங்க்காரனுக்கு கடனுக்கு வர மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க, உடல் பயிற்சி செய்யுங்க, சரியா? அடுத்தது உறக்கம், நல்லா உறங்குங்க. நல்ல ஒரு 6 மணி நேரம் காற்றோட்டமான இடத்துல காற்று ஓடணும், அப்போதான் பிராணவாயு கிடைக்கும். கதவை இது விண்டோவே ஓபன் பண்ண மாட்டாங்க. ஆமா, வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஆக்சிஜன் குறையும் இல்லை. விண்டோ மட்டும் இல்லை, வீட்டில் இப்போ கட்டுறதே வெள்ளைக்காரன் காலத்தில் வெண்டிலேட்டர்னு ஒன்று வச்சான். இப்போ இருக்க இன்ஜினியர்ஸ் யாரும் வைக்கிறதே இல்லை. தொழிற்சாலைகள் மட்டும் நிறைய உயரமாக இருக்கணுமா, காற்று வெளியில் போகணுமா. வசிக்கும் இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் காற்று ஓடணும், வந்து போகணுங்க. வாயு புகாத வீட்டில் வைத்தியன் புகுந்து விடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, வாயு புகாத வீட்டில் வைத்தியன் புகுந்து விடுவாங்க. ஒன்று விஷயம் வச்சுக்கோங்க, உலகத்துக்கே ஒரு நல்ல அறநெறி வாழ்க்கையை பண்பாட்டை கொடுத்தது தமிழ் பண்பாடு. தமிழன் தாங்க உலகத்தில் எல்லாம் உயர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்த பண்பாடுகள் எல்லாம் இப்போ மண்ணாக போச்சு. இப்பவும் சொல்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த தமிழ் பண்பாடுங்கிறது. ஏதோ நான் தமிழுக்கு உயர்வாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாருக்கும் சொந்தம். அவன் தான் உயர்ந்திருந்தான் அறிவில், புரியுதுங்களா? அந்த பண்பாடு இப்போ இலங்கையில் போய் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. நீங்கள் உலகம் முழுதும் அவன் தான் உட்காந்துருக்கிறான். ஒரிஜினல் தமிழ் அங்கே இருக்குது, புரியுதா? அவங்களுடைய சில பண்பாடுகள் இப்பவும் இருக்கு அங்கே. அது இப்போ காலத்தால் மாறிக்கிட்டு வந்தது. யாருன்னா இந்த மெக்காலே பண்ண வேலை, நான் கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். இந்திய பண்பாடை அடித்து நொறுக்குனது ஆங்கிலேயர்கள். இப்போ பண்பாட்டை கெடுத்து நம்மளெல்லாம் நாசம் பண்ணிட்டான் ஆங்கிலேயர்கள். அதாவது பண்பாட்டு கற்பழிப்பு, கலாச்சார கற்பழிப்பு வந்து போச்சு.
அதில் மிகப்பெரிய பண்பாடு தமிழ் பண்பாடு, நல்லா புரிஞ்சுக்கங்க. சாப்பிடம்னால கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடணும், பேசாமல் சாப்பிடணும், கீழே உட்காந்து சாப்பிடணும், அமைதியாக உட்காந்து டென்ஷனில் சாப்பிடக்கூடாது. நிறைய இருக்குது. சில வீடுகளில் இப்போ ஆண்கள் வெளியிலேருந்து வருவாங்க, தொழில் செஞ்சுட்டு எதையோ 1008 பிரச்சனை இருக்கும். வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, அவங்கள அன்பாக உபசரித்து சந்தோஷமாக சாப்பாடு போடு, எல்லாத்தையும் விடுங்க, நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க. இங்கே அப்படியா? இப்போ வரம்னால அவரே பிரச்சனையோடு வருவார். வந்த உடனே வீட்டில் பிரச்சனையும் கொட்டி அந்த மனுஷன் தோர்துங்காமல் சீக்கிரம் போயிடுவான். அப்புறம் நீங்கள் எங்கே நல்லா இருப்பீங்க? அப்புறம் சுமங்கலி பூஜை பண்ணுறீங்களாம். கௌரி விரதம், சுமங்கலி பூஜை. எங்கே சுமங்கலியாக இருக்க போகிறீங்க? அந்த மனுஷனை நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? நிறையா வீட்டில் அப்படித்தாரு பெண்கள். அந்த இப்போ 2 வேலைக்கு போகுது, 2ம் ஒரே டென்ஷன். வெளியில் வெவ்வேறு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம்னா அங்கேயே டென்ஷன். 2ம் ஒன்றுக்கு ஒன்று சண்டையாக தான் இருக்குது. வந்த உடனே பிரச்சனை. இந்த ஐடி ஃபீல்டில் அப்படி தான் போயிட்டாங்க, நாசமாக போயிடுச்சு. இப்போ விவரம் தெரிஞ்சவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு படிக்கவும் வைக்க மாட்டேங்கிறாங்க, வேலைக்கும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னத்துக்கு தனியாக இல்லை. பணம் இருந்து பிணமாக இருக்குது தானே. கொஞ்சம் வார்த்தை கூடிய பணம் பிணமாக்கிடும் உங்களை, நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் தான் இருக்கும், நல்லபடியாக அடக்கம் பண்ணுவாங்க. நிறைய செலவு பண்ணி மெடிக்கல். ஆமாம் சீக்கிரம் நடக்கும். ஆமாம், சும்மா போட்டு உழப்பாது, அறிவோடு நடந்துக்குங்க. புரியுதா? முதல்ல ஆரோக்கியம், அந்த உறங்குறது, அப்புறம் அந்த தாம்பத்திய உறவு. எதில் இன்பம் அதிகமாக இருக்குதோ அதில் தான் துன்பமும் வரும். அளவுக்கு மிஞ்சினா அமுதம். அது நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ஆன்மீக சிந்தனை காயக்கல்பம் பண்ணி. வெறும் காயக்கல்பம் பண்ணால் மட்டும் முழு பலன் வந்துடாது. காயக்கல்பம் பண்ணால் ஆன்மீக சிந்தனை வரும். இங்கே கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு ஈடுபடுத்தணும். அதான் பால் உணர்வும் ஆன்மீகமும். இங்கே காயக்கல்ப பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாலே புலன் கடந்த சிந்தனை தானாக வந்துடும். அது கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் வேலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பால் உணர்வு கட்டுப்பாடு தானாக வந்துடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இறை உணர்வு பெற்ற பிறகு அதை தானாக அந்த கற்பு உணர்வு வந்துடும். எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் நான் தான் எல்லாருமா இருக்கிறேன், நான் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த உணர்வு வந்துடும். அளவு காக்கிற உணர்வு இயல்பாக வந்துடும். அது ஒரு பெரிய இன்பமாக இருக்காது. அதை விட எனக்கு இன்பம் உனக்கு இருக்குமே, இல்லைன்னா தானே இல்லைன்னா தானே பால் உறவு இன்பத்தில் ஆசை வரும். உனக்கு இருக்குது, எப்படி ஆசைப்படுவேன் நீ? புரியுதா? அது சாஸ்திர நூல்களில் சொல்லியிருக்கு. மிகப்பெரிய விஷயம், கண்டிப்பாக வரும். அதனால் அந்த காயகல்பம் செஞ்சு ஆன்மீக சிந்தனையில் போகணும். அப்புறம் எண்ணங்கள் சொல்லியிருக்கோம்ல, கெட்ட எண்ணங்கள், பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இறை உணர்வு பெறணும், அன்பு மலரணும், ஆணவம் அழியணும். தான் தனதுங்கிற உணர்வு போகிற வரையில் இந்த 6 கெட்ட குணங்கள், அந்த தம்பதிகள் ஹெல்த்தியாக இருப்பாங்க, நிறைய பிள்ளை பத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆயுள் முழுக்க அந்த குழந்தை பிறக்கும். அந்த தம்பதிகள் செத்து மடியணும். அவங்க இருக்கிற வரையில் இந்த 6 கெட்ட குணங்கள் பிறப்பதை நீங்கள் தடுக்கவே முடியாது. அருகுண சீரமைப்பு 1000 பண்ணுங்க, விடிய விடிய பண்ணுங்க, 10 வருஷம் பண்ணுங்க, சந்தர்ப்பம் வரும்போது பொத்துக்கிட்டு வந்துடும். ஒரே வழி என்ன? அதை பெற்றெடுக்கிற அந்த தம்பதிகளை அழிச்சே ஆகணும். அதுக்கு ஒரே வழி என்ன? நான் யார்? ஆன்மீக உணர்வு. அது வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வந்துடும்? இனிமேல் உடல்நலம் வந்துடுமா? அப்போ உடல்நலத்துக்கான அறிவு வந்துருச்சு. இப்போ எப்படி? இறை உணர்வு பெற்ற உடனே அந்த இறைநிலை தான் பஞ்சபூதமாக இருக்குது. பஞ்சபூத கரைசல் தான் சீவகாந்தம். சீவகாந்த அழுத்தம் சரியாக இருந்தால் எனக்கு உடல் நலம். இங்கே தான் இறை உணர்வும் அறநெறி அறிவும் வருது. இது இந்த இப்போ இறைவனை பற்றிய அறிவு வராத வரையில் நீங்கள் 5 அளவு முறை காக்கணும், உடல் பயிற்சி பண்ணணும், காயகல்பம் பண்ணணும், தவம் பண்ணணுங்கிற அக்கறை வரவே வராது, முழுமையாக வராது. கடனேன்னு செய்வீங்க, செஞ்சு பார்ப்பீங்க, கொஞ்சம் நாளைக்கு உடம்புக்கு சரியாக வரல, இந்த உடல் பயிற்சி செஞ்சுன்னா என்ன வந்தது, இதை விட்டுருவோம், வைத்தியம் பண்ணுவோம்னு போயிடுவீங்க. நம்பிக்கையே வராது உங்களுக்கு. ஆனால் இறை உணர்வு பெற்றுவிட்டால் உங்களுடைய முடிவை யாராலையும் மாற்றவே முடியாது. ஏன்? அந்த தெய்வம் தான் பஞ்சபூதமாக இருக்குது. பஞ்சபூத கூட்டு தான் நான். இப்போ புரியுதா? அப்போ தான்
நீங்கள் 5 அளவு முறையை காத்து உடல் பயிற்சி பண்ணுவீங்க, காயக்கல்பம் பண்ணுவீங்க, தவம் பண்ணுவீங்க, யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா பிறருக்கு துன்பம் கொடுத்தா என்ன வந்துடும்? உங்களுக்கு நோய் வந்துடும். புரியுதா? அப்போ 2 ஒழுக்க பண்பாடு தானா வந்துடும்ல. இதுதான் இறை உணர்வும் அறநெறியும். இது உடல் நலத்துக்கான அறநெறி. நீண்ட நாள் வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்? நோய் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதாது, விபத்துக்கள் வராமல் பார்த்துக்கணும். யாரையும் பகைக்க கூடாது, எந்த உயிரையும் பகைக்க கூடாது, இல்லைங்களா? கொஞ்சம் அறிவு விழிப்போடு இருக்கணும். இயற்கையை மதிக்கணும். இயற்கை சீற்றத்தில் இருந்தும் விபத்துக்களில் இருந்தும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே படிக்கட்டில் வலிக்கு விழுந்துருவீங்க, பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருவீங்க. பொங்கலுக்கு வீடு துடைக்கிறேன்னு மொசைக்கில் தண்ணியை, சோப்பு தண்ணியை போட்டு கழுவி வலிக்கு விழுந்து பொங்கல் அதோட பிடிச்சி போச்சு. ஆஸ்பத்திரியில் கிடக்குது பொங்கல். அப்புறம் என்ன, ஆண்டவன் கை விட்டான். உனக்கு அவேர்னஸ் இல்லை, அறிவு விழிப்பு நிலை இல்லை. புரிஞ்சது இல்லை? நடக்குதா நடக்கலையா? அப்புறம் பட்டாசு, தீபாவளிக்கு பட்டாசு வைக்கிறேன்னு விழிப்பு நிலை இல்லையே. உனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாங்களே, சங்கூதிடுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அவேர்னஸ், நீள ஆயுள், நிறை செல்வம். என்ன வேணும்? இப்போ தெரிஞ்சு போச்சு, தெய்வம்தான் பஞ்சபூதமாக இருக்குது. அதை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்துகிற அறிவு எனக்கு இருக்குது. அது இறைநிலையிட்டிருந்தே கிடைக்குது. நான் உழைச்சி பொருள் ஈட்டணும், இல்லைங்களா? என் தொழில் திறமையை வளர்த்துக்கணும். தேவையான பொருள் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சிக்கனமாக இருக்கணும். ஏழைகளுக்கு உதவணும். நல்ல கவர்மெண்ட்டும் வந்துருச்சுன்னா பிரச்சனை, முழு பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் பொருள் பிரச்சனை இருக்கும். எதுக்கு நல்ல கவர்மெண்ட் வரணும், நல்ல கவர்மெண்ட் வரணும்னு ஆசைப்படுறோம்? நிறைய பேர் அப்படி இல்லை, எங்க ஆள் வரணும்னு நினைக்கிறான். ராம ஆண்டான ராவண ஆண்டானங்கிறான். அந்த அரசியல் ஞானமே இல்லை, அறிவு விழிப்புணர்வே இல்லை. யார் ஆட்சிக்கு வரணும்னே தெரியல. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எப்பொழுது வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், இதை நிர்ணயிக்கிற அறிவாளிகள் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு அவனுக்கு, நீ இப்படி நினைச்சா தானே அவனுக்கு ஓட்டு போடுவ. இல்லைன்னா ஆள் யார், நம்ம ஆளான்னு பார்ப்ப. நம்ம சொந்தக்காரனா, நம்ம ஜாதியா, இப்படி பார்த்தானே ஓட்டு போடுவீங்க. நம்ம கட்சியா? அப்படி யார் ஆட்சிக்கு வருவா? ஒன்று இப்படித்தான் இருக்கும். புரியுதா நல்லா? அப்போ பொருள் பிரச்சனை தீருமா தீராதா? எல்லாருக்கும் எல்லா வளமும் வந்துருமா வராதா? அப்போ பொருள் ஈற்ற அறிவு வந்தாச்சா, நிறை செல்வம், உயர் புகழ், அன்பு தானே. இறைவனை பற்றி அறிவு வந்துருச்சு. இறைவன் தான் எல்லாமா இருக்கிற. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்புறம் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், புறங்கூறாமை, குறை கூணாமை, காணாமை, இந்த பண்புலாம் தானா வந்துருமில்ல. அது வரையில் இதை சொல்லணும். இறை உணர்வு பெற வரையில இதை கடைப்பிடிங்கன்னு சொல்லணும். பண்பாட்டு கல்வி. இறை உணர்வு பெற்று விட்டா அப்புறம் சகிப்புத்தன்மையோடு இருங்க. விட்டு கொடுத்தல், தியாகம், புறங்கூறாமை, குறை காணாமை, இம்சிக்காமை, இந்த பண்பெல்லாம் தானா. புரியுதா இப்போ? அப்புறம் மன நிறைவு வருமா வராதா? ஏன்? எனக்கு தான் மரணம் இல்லையே, நான் இன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். செத்து போயிடுவேனா? நான் அனுபவிக்கிறது எது? ஆன்மா. அப்போ எல்லாரும் உடம்புல இருந்து அனுபவிக்கிறது யாரு? ஆன்மா தான். சிங்கப்பூர்ல இருந்து அனுபவிக்கிறது யாரு? நான் தான். அப்படிதானே? பிரைம் மினிஸ்டர் யாரு? நான் தான். சீஃப் மினிஸ்டர் யாரு? நான் தான். ஐஸ்வர்யா ராய் யாரு? நான் தான். அப்புறம் நான் ஏன் உலக அழகி ஆகணும்? நான் தானே உலக அழகி. மன நிறைவு, அமைதி வந்துவிடும். ஆசை இருக்குமா? ஐயோ, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு என்ன படம் வருமோ தெரியலையே, நான் இப்போவே செத்து போகிறேன்னா, இங்கிருந்து பார்க்க போகிறது யாரு? அது நீ தானே. அப்புறம் என்ன? ஏனென்றால் நான் உடல் அல்ல, நான் ஆன்மா, நான் அழிவற்றவன். அப்போ ஆன்மீக அறிவு வந்தா மன நிறைவு வந்துவிடும். ஆசையற்ற நிலையை அடைந்து விடலாம். இதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுதான் ஆன்மீகம். இப்போ புரிஞ்சுதா? இப்போ நிறைவு வந்துருச்சா? நல்லா நிறைவு வந்துருச்சா? இதுக்கு மேலே சொல்றதுக்கு என்ன இருக்கு? விடிய விடிய நாளைக்கும் பேசினாலும் இதைத்தான் நான் பேசுவேன். இதுவரைக்கும் பேசியிருக்கிறத மீண்டும் கருத்துக்கு கொண்டு வாங்க. இந்த சீடியிலலாம் அங்கங்கே இருக்குது.
அதுக்காக வரமாட்டேன்னு சொல்லலை, நீ எப்போ கூப்பிட்டாலும் வர்றேன். என்ன பண்ணுறது, புரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிடுறீங்க. புதுசாக வருவாங்க, அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருகிறேன் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.